வச்சுக்கிறீங்க? வீட்டுல தானே வச்சுக்கிறீங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா? நான் கேள்வி கேட்கல உங்களை. நீங்க இருக்கக்கூடிய வீடு உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டுல நான் இருக்கேன் சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? நம்ம மனசுல நிறைய ஆசை இருக்கு. என் வீடு இவ்வளவு பெருசு இருக்கணும், இவ்வளவு பெரிய பெட்ரூம் இருக்கணும், இவ்வளவு பெரிய கிச்சன் இருக்கணும், ஹால் இருக்கணும், அது ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கணும், எனக்கு எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிற லெவல்ல எப்படி இருக்கணும் மனசுல ஆசை இருக்கு. ஆனா இருக்கிற வீடு எப்படி இருக்கு? காம்ப்ரமைஸ்டு வீடா இருக்கு. கரெக்டா? நம்ம கனவு வேற, பட் ஆனா லைஃப் எப்படி இருக்கு? காம்ப்ரமைஸா இருக்கு. இது வீடு. சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லையா எல்லாரும்? சரி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பண்டிகைகள் வருது, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வருது. அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கடைக்குள்ள துணி எடுக்க போயிருக்கோம் இல்லையா? அந்த கடைக்குள்ள போன சிச்சுவேஷனை கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் பிடிச்சுதா? நிறைய ட்ரெஸ் பிடிச்சது. இன்னும் உள்ள போகும்போது டெம்ப் பண்ற இல்ல. அப்படியே நுழைஞ்சிட்டோம் வச்சுக்கோங்களேன். கையில என்ன கொண்டு வந்து கொடுப்பாரு? டேபிள்ல மெனு கார்டு கொடுப்பாரு. மெனு கார்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல பார்த்து ஆர்டர் பண்ணுமா, ரைட் சைட்ல பார்த்து ஆர்டர் பண்ணுமா? ஏங்க நீங்க சாப்பிட போனீங்க, அவர் மெனு கார்டு கையில கொடுத்தாரு, லெப்ட் சைட்ல ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, நீங்க ரைட்ல பாத்தீங்க. காம்ப்ரமைஸ். லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ரமைஸ். இன்னைக்கு நம்ம காம்ப்ரமைஸ் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நமக்கு நிறைய ஆசை. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியில ரொம்ப பெரிய கேள்வி இல்ல. நீங்க எந்த கார்ல இந்த மீட்டிங் வந்து கேட்டனா இல்ல. பட் என்ன கேட்ட அப்படின்னா நம்மளோட பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப், அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறைவிடம், இந்த 3 விஷயத்திலே காம்ப்ரமைஸா இருக்குன்னா அப்புறம் எப்படி லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? அந்த லைஃப்ல இருந்து வெளியே வரணும் இல்லையா? அதானே எல்லாருக்கும் கோல், வரணும் இல்லையா? அதற்கு உண்டான விஷயம் ப்ராசஸ்ல கத்துக்கணுங்க, ப்ராசஸ்ல பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, இன்னும் பேசிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் பாத்தீங்கன்னா வெறும் அது மட்டும் தான் பேசிட்டேன். கரண்ட் சினாரியோ லைஃப் எப்படி இருக்கு? பெட்ரோல் பிரைஸ் எப்படி இருக்கு? பெட்ரோல் பிரைஸ் எப்படி இருக்கு? உலகத்திலே வேகமாக ஓடக்கூடிய அனிமல் என்னங்க? சீட்டா. அந்த வேகத்துல ஓடிட்டு இருக்கு. கோல்டு பிரைஸ் எப்படி இருக்கு? அது ஸ்லோவா போடுது இல்லையா? ஸ்லோ ஓடுதா? வெஜிடபிள் பிரைஸ், போன், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நம்ம இந்த மிடில் கிளாஸ் நம்மளோட லைஃப்ல நம்மளால எட்டி பிடிக்க முடியாத வேகத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா வருமானம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லையா? நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குங்கிறது ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்க்கையை சர்வைவல் சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவே எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? இப்ப பேசுறது எல்லாமே ப்ராப்ளம் தானே நம்ம லைஃப்ல. சரி, அடுத்த விஷயம் என்னன்னா செகண்ட் ப்ராசஸ், அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ரீசன் கண்டுபிடிக்கணும். இது நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன் நம்ம லைஃப் இப்படி இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா சர்வைவலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசம், அந்த காரணம் தெரியல, ரீசன். மூணாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு உண்டான சொல்யூஷன், தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்ப தீர்வு வந்துருச்சுன்னா லைஃப் என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இண்டஸ்ட்ரியில RS ராஜன் சார் கூட கிட்டத்தட்ட 12 வருடங்கள் பயணம் செஞ்சிருக்கிறேன். இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல இன்னைக்கு அவர் சொன்னார் இல்லையா, சவுத் இந்தியால ஒன் ஆஃப் த டாப் ஏர்னர்ஸ் அப்படி சொன்னார். அந்த லெவலுக்கு என்னோட லைஃப் மாறி இருக்கு. அதுக்கு என்னன்னா என்னோட அனுபவத்துல அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் ஒரு சில விஷயம் உங்க முன்னாடி வைக்கிறேன். இது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னோட அனுபவம், என்னோட வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்க விஷயம் தான் நான் உங்க முன்னாடி சொல்லப்பேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த கரண்ட் சினாரியோ லைஃப் மாத்திக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும், அதற்கு உண்டான ரீசன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இது என்னோட தீர்வு இல்ல, ஏன் RS ராஜன் சார் கொடுத்திருக்காரு, அவரோட தீர்வு கூட இல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை, நம்மளோட எஜுகேஷன்ஸ், நம்மளோட விஷயத்துல நம்ம யாருமே கத்துக் கொடுக்காத ஒரு விஷயம். நான் அதை பார்த்துட்டு சார் கிட்ட தான் இதை கத்துக்கிட்டேன். இதை கத்துக்கிட்டு என்னால இந்த பிரமிப்புல இருந்து வெளியே வரவே முடியல. எப்பேற்பட்ட இடத்துல நான் இருக்கேங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். நீங்க நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க,
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கேட்கலாம். ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சொல்யூஷனை உலகத்துக்கு கொடுத்தது, இந்த அற்புதமான தீர்வை ஒரு பர்சன் சர்வைவல் லைஃப்ல இருக்கார், சக்சஸ்ஃபுல் லைஃப்ல இருக்காரு அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த தீர்வை கொடுத்தது டாக்டர் ராபர்ட் கியோசகி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். என்னன்னா ரிச் டேட் அண்ட் புவர் டேட். அந்த புக்ல என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு பணக்கார தந்தை தன்னுடைய குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது ஒரு ஏழை தந்தையால முடியல. கரெக்டா? அடுத்தது இது ஏன் முடியல, என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோமா இல்லையா? இந்த சம்பாதிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வழி இருக்கு. இந்த 4 வழியில எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப சக்சஸ்ஃபுல்லா இல்ல சர்வைவலா அப்படிங்கறத தீர்மானிக்கும். அது ஒரு தீர்வு. அது வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் ஒரு புக். அப்புறம் இந்த லேட்டஸ்ட் புக், இது சூப்பரான புக். என்னன்னா why A students work for C students and B students work for the government. அந்த டைட்டில் என்னங்க சொல்லுது? why A students work for A student. யாருங்க யார் A student சொல்லுங்க? கிளாஸ் அது வர கிளாஸ் ஃபர்ஸ்ட் இல்ல, டாப் ரேங்கர்ஸ், கோல்டு மெடலிஸ்ட், சில்வர் மெடலிஸ்ட், இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில டாப் லெவல், ஸ்டேட் டாப் லெவல், அந்த மாதிரியான ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய இடத்துல பெரிய ஜாப்ல இருக்காங்க இல்லையா. பட் அந்த பெரிய கம்பெனி பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்க யாருங்க? யாருங்க? மைக்ரோசாப்டோட ஓனர் யாரு? பில் கேட்ஸ், உலகத்தின் நம்பர் 1 கோடி. அவர் யாருன்னா இருக்காருங்க? அவரோட இயர்லி லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். ஓகேவா? இன்னைக்கு திருபாய் அம்பானி இருக்காரு, ரிலையன்ஸ் குரூப். அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படிக்காத ஒரு நபர். அந்த மாதிரியான விஷாலுக்கு இப்ப இந்த டைட்டில் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டா புரிஞ்சுக்கிற அர்த்தம் இப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா போய் நீங்க சொல்லுங்க. படிச்சவன் பூரா படிக்காதவன்ட்ட வேலை செய்யறான், அப்படிதானே புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிதானே புரிஞ்சிருக்கீங்க? அப்படி இல்ல, அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஏவும் படிச்சிருக்கிறாரு, சியும் படிச்சிருக்கிறாரு, பியும் படிச்சிருக்கிறாரு. ஆனா சி அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளு, லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஆள் படிச்ச விஷயத்த இவர் படிக்கல. அதான் விஷயம். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். அதுல வந்து சொல்யூஷன் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா என் கூட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதற்கு உண்டான காரணம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதற்கு உண்டான சொல்யூஷனும் பக்காவா உங்க முன்னாடி வந்துடும். ஓகேவா? அது என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 4 வழி இருக்குங்க. இந்த 4 வழியில எந்த வழியை தேர்ந்தெடுக்குமோ அதான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். முதல் வழி எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, E stands for என்னங்க? எம்ப்ளாயி. யூ ஹேவ் எ ஜாப். பிறந்து 3 வயசுல நம்மள எங்க கொண்டு போய் விடுறாங்க? ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. ஒரு டைலாக் ஒன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு பேரண்ட்ஸா இருக்கவங்க நீங்களும் சொல்றீங்க, நீங்க அந்த டைலாக் கேட்டிருக்கீங்க. தாத்தா சொன்னாரு, அப்பா சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. என்ன டைலாக்? ஸ்கூல்ல விடுமா என்ன சொன்னாங்க? நல்லா படி, நல்லா படி, நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஆயிடலாம் சொன்னாங்களா? அதை நம்பிதான் நம்ம படிச்சோம். ஏன் நிறைய கூட படிச்சோம். ஆனா என்ன ஆயிட்டோம்? நம்ம இல்லங்க, இந்த உலகத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த உலகமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த பூமி பந்துல மொத்தம் 690 கோடி மக்கள் தொகை இருக்கு. எவ்வளவுங்க? 690 கோடி மக்கள் தொகையில ஒரு ஆள் கூட அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி இந்த நல்ல வேலை கிடைச்சு லைஃப்ல சக்சஸ் ஆனதா சரித்திரம் இல்ல. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் சொல்லுங்க. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை, யாருமே போகாத ஒரு ஊருக்கு வழி தேடிட்டு இருந்தா அது நடக்குமா? அது வேலைக்கு ஆகும்? அப்ப இந்த விஷயம் ரூல்ட் அவுட். இதுக்கு நான் உங்களுக்கு பக்கா ரீசன் இன்னும் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் கேட்டகரி. இது எம்ப்ளாய் எப்படி ஒர்க் பண்றோம்? நேரங்கால கிடையாது. இது பாருங்க, பில்லா வளைக்கிறோம், பட் ஆனா வாழ்க்கை மாறல. செகண்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் இன்னொருத்தர் வேலை செய்யணும்? நான் எனக்கு சொந்தமா வேலை பண்ணிக்கிறேன். ப்ரொஃபசர்ஸ், டாக்டர், இன்ஜினியர், லாயர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பிசினஸ் பாக்குறீங்களோ 95% ஆஃப் பிசினஸ், நீங்க என்ன பிசினஸ் சொன்னாலும் அது இந்த கேட்டகரியில வந்துடும். இப்ப இந்த 2 விஷயமும் என்னோட ரைட் சைடு, உங்களோட லெஃப்ட் சைடு குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய, உங்களோட லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில தான், எம்ப்ளாயி ஆர் செல்ஃப் எம்ப்ளாயில தான் கிட்டத்தட்ட 95% பீப்புள் இருக்காங்க. ஏன் இங்க உட்கார்ந்து நம்ம எல்லாருமே கூட மேக்சிமம் அதுல தான் இருக்கும், 95%. இந்த மெத்தட் வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தட். என்னங்க? ஸ்ட்ரைட்டா சொல்றேன், ஃபெயிலியர் மெத்தட். இந்த மெத்தட்ல யாராவது ஃபாலோ பண்ணி செய்வோம் அப்படின்னா லைஃப்ல சக்சஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க எடுத்தோன்னே? ஃபெயிலியர் சொல்றேன் இல்லையா? அப்ப அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா?
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு இடத்துலயுமே நான் எம்ப்ளாயி ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு எதுவா இருந்தாலும் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நீங்க நான் எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல எந்த வேலை செஞ்சாலும் எந்த வியாபாரம் செஞ்சாலும் அந்த விஷயத்துக்கு உண்டான அறிவு வேணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒரு வேலை செய்யறோம், ஒரு வியாபாரம் செய்யறோம், எதை செஞ்சாலும் அதற்கு உண்டான அறிவு, நாலேஜ் வேணும். நாலேஜ் இருந்தா செய்ய முடியும். இந்த நாலேஜுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நாலேஜ் படிச்சு வந்தாலும் சரி, படிக்காம வந்தாலும் சரி, நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வெதர் எம்ப்ளாயோ செல்ஃப் எம்ப்ளாயோ பணம் சம்பாதிக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜ் எந்த அளவுல இருக்கோ அதை வச்சுதான் பணம் வரும்னு நான் சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இல்லன்னா என் கூட ஆர்கியூ பண்ணலாம், அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க ஒருத்தர் காமிச்சிருக்கு, நான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை காமிக்கிறேன், யாரையும் ஏற்றத்தாழ்வா எனக்கு விஷயம் எனக்கு இல்ல, இங்க நிதர்சனமான விஷயங்களை பேசுறோம் இல்லையா? என்னோட அறிவு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆட்டோ டிரைவர் வச்சுக்கோங்களேன். என்னோட நாலேஜ் வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவர். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நாலேஜ் இருக்கு? என்ன பண்ணுங்க? இல்லங்க, எனக்கு என்ன நாலேஜ்? எதை வச்சு நான் களத்துக்கு வர முடியும்? எதை வச்சு நான் ஃபீல்டுக்கு வரேன்? எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் நாலேஜ். ரெண்டாவது நாலேஜ் என்ன வேணும்? ரூட் தெரியணும். சுத்திட்டா என்ன ஆகும்? போட்ட காசு பெட்ரோலுக்கு போயிடும். அப்போ ரெண்டு நாலேஜ் இருக்கு. ஒண்ணு எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியணும், ரெண்டாவது விஷயம் என்னங்க, ரூட் நல்லா தெரியணும். இந்த நாலேஜ் வச்சுட்டு நான் களத்துல இறங்கிட்டேன் ஆட்டோவோட. ஒரு நாளைக்கு என்னோட அதிகபட்ச வருமானம் எவ்வளவுங்க இருக்க முடியும்? அதிகபட்சம் 1000 ரூபாய் இருக்குமா? 1000 ரூபாய் இருக்கும். நான் பேசியிருக்கேன் ஆட்டோக்காரங்க கிட்டலாம். பட் 1000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அந்த ஆட்டோக்கு 170 ரூபாய் வாடகை கொடுக்கணும். அதுக்கு அந்த கேஸ் டீசல் ஏதோ பெட்ரோல் ஏதோ போடணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு டேக் ஹோமா ஒரு நாளைக்கு அதிகப்படியா ஒரு 12 மணி நேரம் ஆட்டோ ஓட்டதுக்கு அப்புறம் அவருக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அப்ப மாசம் எவ்வளவு வருமானம்? 15000 ரூபாய். அவருக்கு 30,000 கிடைக்குமா? 50,000 கிடைக்குமா? 30,000 ரூபாய் கிடைக்கல, அப்புறம் 50,000 கிடைக்கும். அப்போ அந்த நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் சின்ன அளவுல இருக்கும்போது ஒரு பவுண்டரிக்குள்ள மாட்டிக்குது இல்லையா? ஒரு வட்டத்துக்குள்ள அவர் மாட்டிக்கிறாரு. அப்ப எப்படி லைஃப் சக்சஸ் ஆகும் அவருக்கு? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்தது இன்னொரு விஷயம் போயிட்டு, அந்த நாலேஜ் பெரிய அளவுல இருக்கு. நான் ஒரு பெரிய சர்ஜன், டாக்டர். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்தாச்சுன்னா என்ன வரும்? மீட்டர் வந்து தௌசண்ட்ஸ்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சர்ஜரி பண்ணாலே. அப்ப பெரிய ஃபேமஸான டாக்டரா இருக்கேன். அப்ப எனக்கு மாத வருமானம் எவ்வளவு இருக்கலாம்? எவ்வளவு இருக்கலாம்? 1 லேக் இருக்கலாமா? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15, அப்படியே போயிட்டு இருக்க முடியுமா? அப்படியே போயிட்டே இருக்கணும்னு ஆசை தான். எதுக்கு அந்த பணம் கொடுத்தாங்க? அவரோட நாலேஜ் யூஸ் பண்ணார் இல்லையா? அப்ப ஒரு சர்ஜரி பண்ணா இவ்வளவு பேமெண்ட் இருக்கு, ஒரு மாசம் ஃபுல்லா இவ்வளவு பண்ணோம் அந்த பேமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை சர்ஜரி பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? அப்படியே எவ்வளவுதான் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியுமா? ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பாருங்க, எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் எவ்வளவு நேரம் அந்த நாலேஜை பயன்படுத்துறோமோ அதற்கு உண்டான வருமானம் தான் வெளியே வருது. புரியுதா? ஃபர்ஸ்ட் பவுண்டரி நாலேஜ்லயே நம்ம அரெஸ்ட் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் என்னங்க, நாலேஜ் அதிகமா இருந்தா கூட ஒரு நாளைக்கு லாஜிக்கலா பதில் சொல்ல, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும்? எவ்வளவு வேலை செய்ய முடியும்? 14 மணி நேரம், 16 மணி நேரம். சரி, டைமே இல்லாம வேலை செய்யறாருப்பா, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாரு? 24 மணி நேரத்துக்கு மேல ஒரு 0.1 மில்லி செகண்ட் கூட அவரால் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டு வளர்ந்து வச்சது ஆண்டியா இருந்தாலும் மரசனா இருந்தாலும் என்னங்க, 24 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இல்லையா? அப்போ அந்த நாலேஜ் அதிகமா இருந்தா கூட ரெண்டாவது பவுண்டரி என்னங்க, டைம். அப்ப இங்க ஃபார்முலா என்ன? இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கணும்னா நாலேஜ் இன்டு டைம் ஈக்குவலன்ட் டு மணி. சரிதானே? நாலேஜ் இன்டு டைம் ஈக்குவலன்ட் டு மணி. இதுதான் பணம் வந்துருக்கு. என்னோட அறிவை கொடுக்குறேன், என்னோட நேரத்தை கொடுக்குறேன், எனக்கு என்ன வருது? பணம் வந்துட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ அது ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கு அப்படின்னா எங்க பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும்? அப்ப இதை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நாலேஜ் கொடுக்கிறோம், டைம் கொடுக்கிறோம், பணம் வருது. நாலேஜ் கொடுக்கிறோம், டைம் கொடுக்கிறோம், பணம் வருது. கொடுக்க முடியலன்னா, கொடுக்க முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போறோம் அப்படின்னா வருமானம் வருமா? என்னோட அனுபவத்துல கூட எத்தனையோ குடும்பங்கள் பெரிய அளவுல வளர்ந்துட்டு வராங்க. ஏதோ ஒரு காரணத்துல அந்த குடும்ப தலைவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு அவங்களோட வருமானம் தடைப்பட்டு போகும்போது அந்த குடும்பம், இந்த பரமபதம் விளையாட்டு பார்த்திருக்கீங்க இல்லையா, ஸ்னேக் லேடர், அந்த பாம்பு தலையில வந்து உட்கார்ந்தவன சர்ன்னு கீழே இறங்குவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி குடும்பங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா அவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட டைம் கொடுப்பேன், என்னோட நாலேஜ் கொடுப்பேன், எனக்கு பணம் வரும்.
அப்ப என்ன அர்த்தம்னா பிளட்ஜிங், நான் அடமானம் வைக்கிறேன். என்னோட அறிவு, நான் படிச்ச அறிவு, என்னோட நேரம் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல அடமானம் வைக்கிறேன். அதுக்கு என்ன கொடுக்கிறாரு? எண்ட் ஆஃப் தி டே அவர் பணம் கொடுக்கிறாரு. கொடுக்கலனா அப்ப இது சரியான மெத்தடா? இந்த மெத்தட்ல போய் நான் செய்வேன், லைஃப்ல சக்சஸ் ஆவேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம், அதற்கு ரீசன் வந்துருச்சா? இந்த ஏதோ ஒரு ரீசன்ல தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்யூஷன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. பி என்னங்க? பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிசினஸ். இந்த இடத்துல ஒரு பிசினஸ் காமிச்சனே, இந்த இடத்துல ஒரு பிசினஸ் வந்தது இல்லையா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னங்க? பிசினஸ் தானே. அப்ப இதுவும் பிசினஸ் தான். இது எப்படி சொல்யூஷன் ஆக முடியும்? கீழே ஒரு வார்த்தை போட்டு பாத்தீங்களா? இதான் டிஃபரெண்ட். யூ ஓன் எ சிஸ்டம். என்ன அப்படின்னா இன்னைக்கு ஹோட்டல் வச்சுக்கிறது அப்படிங்கிறது என்னங்க? ஒரு பிசினஸ் தானே. ஹோட்டல் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பிசினஸ், கரெக்டா? ஏதோ துர்கா பவன், ஆனந்த பவன், ஏதோ ஒரு பேர்ல, ஓகேவா, எம்எச்எல்கே பவன், ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க போவாரு? இந்த இடத்துக்கு வருவாரா? இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சவர் எங்க இருப்பாரு? இங்க தானே இருப்பாரு. பட் அந்த ஆள் எப்படி சக்சஸ் ஆக முடியும்? ஆனா அதே ஹோட்டல் துறையில இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. என்னங்க? ஹோட்டல் சரவணபவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. அது என்ன ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு? உலக புகழ் பெற்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லையா? இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? உலகம் ஃபுல்லா சரவணபவன் அப்படிங்கிறது என்னங்க? நிறைய நாடுகள்ல வளர்ந்திருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. என்ன இருக்கு? அது கிளையா பறந்து எல்லா நாடுகள்லயும் எல்லா இடத்துலயும் அதோட விஸ்தரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சிஸ்டம். என்னன்னா இங்க நம்ம வேலை செய்யும் போது நம்மளோட டைம், நம்மளோட நாலேஜ் நம்பி பணம் வருது இல்லையா? பட் அந்த இடத்துல நிறைய பேரோட ஒர்க், நிறைய பேரோட நாலேஜ், நிறைய பேரோட டைம் அந்த சிஸ்டத்துக்காக வேலை செய்யும். பீப்புள் ஒர்க் ஃபார் அந்த சிஸ்டம். அந்த மாதிரியான விஷயத்தை கிரியேட் பண்ணிடு. புரியுதா? அப்ப இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணவங்க வந்து யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு 4 கேட்டகரி பீப்புள் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அந்த சொல்யூஷன் தெரிஞ்சாதான், அது யாரெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சாதான், அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? சக்சஸ் ஆயிடலாம். ஓகேவா? அப்ப இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணவங்கல ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னங்க? மைக்ரோசாஃப்ட். இது என்னது? ரிலையன்ஸ், டாடா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் சொல்லுவாங்க. என்னங்க? கார்ப்பரேட் கம்பெனிஸ். ஆரம்ப காலத்துல ரொம்ப ஆர்டினரியா இருந்தவங்க தான். அவங்களோட வரலாறு யார் படிச்சாலும் நீங்க ஒன்னும் எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் ஃபேமிலி, பெரிய பெரிய கோடிகளை வச்சுட்டு பண்ணாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆர்டினரி பீப்புள் தான். நம்ம சாமானிய மக்களுக்கு அதே மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆரம்பிச்ச நிறுவனம் என்ன ஆயிடுச்சு? ஒரு கார்ப்பரேட்டா மாறிடுச்சு. கரெக்டா சொல்லனா நம்ம டைம் அண்ட் நாலேஜ் பண்ண சொன்னோம் இல்லையா? அதை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயத்த பெருசா மேனிஃபெஸ்ட் பண்ண, அதாவது மல்டிபிளிகேஷன், அந்த டைம் அண்ட் நாலேஜ் மல்டிபிளிகேஷன் பண்ணவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த லாஜிக் என்னன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும்? எவ்வளவு மணி நேரம் வேலை செய்ய முடியுங்க? 16 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது. லாஜிக்கலா சொல்றீங்க இல்லையா? இப்ப இந்த லாஜிக் உடைச்சவன் தான் ஜெயிச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் படிக்கணும் படிச்சாங்களா? சாஃப்ட்வேர் படிச்சுட்டு சாஃப்ட்வேர்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யணும். எல்லாருக்கும் என்ன ட்ரீம் இருக்கும்? என்ன கம்பெனிங்க? அங்கே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? மைக்ரோசாஃப்ட். அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து உலக நாடுகள் ஃபுல்லா பல லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இந்தியால மட்டும் ஒரு 1 லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களா? இந்த 1 லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரோசாஃப்ட்டுக்கு 1 லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்ப எவ்வளவு மணி நேரம்? 8 லட்சம் மணி நேரம். எந்த கம்பெனிக்கு? மைக்ரோசாஃப்ட் யாருது? பில் கேட்ஸ்ங்கிற ஒரு தனியால். அந்த லாஜிக் உடைச்சிருக்காரு பாத்தீங்களா? தன்னோட டைம், தன்னோட நாலேஜ் வச்சு அவர் இல்ல, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனக்கு கீழே மக்களை உருவாக்கி ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டம் அவருக்கு வேலை செய்யற மாதிரி, அந்த டைம் அண்ட் நாலேஜ் அவருக்கு வேலை செய்யற மாதிரி விஷயத்த பண்ணிருக்கிறார். இந்த மாதிரி எல்லா கார்பரேட் நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ, ரிலையன்ஸ், டாடா, டிவிஎஸ், எந்தெந்த கார்பரேட்ஸ் நீங்க பாக்குறீங்களோ எல்லாமே என்ன கேட்டகரி? இந்த இடத்துல வந்துடும். அவர் ஒரு ஆளு சக்சஸ் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் கம்பெனிஸ். என்னங்க? பிரான்சைஸ் கம்பெனிஸ். பிரான்சைஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? தனக்கு இருக்கக்கூடிய பேரை உலக புகழுக்கு விஸ்தரிச்சவங்க.
உலக புகழ் அளவுக்கு அவங்க பேர் வாங்கினவங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்க? பிரான்சைஸ் ஆயிட்டாங்க. KFC யாருதுங்க? கோயம்புத்தூர்காரர் தான். யாருது? அது அங்க ஒரு இருக்காரு பாருங்க, அவர்தான் கர்னல் சாண்டர்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரெசிபி அதை ஃபேமஸ் பண்ணி உலகம் ஃபுல்லா அது பரவி இன்னைக்கு KFC ஒரு பிராண்டட் பிரான்சைசி கம்பெனி ஆயிடுச்சு. இன்னைக்கு எந்த நாட்டுல போனாலும் எந்த கண்டத்துக்கு போனாலும் KFC அப்படிங்கிறது என்ன ஆச்சுங்க? ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்சைசியா இருக்கு. KFC மட்டும் இல்ல, மெக்டொனால்ட்ஸ், காஃபி டே, ஹோட்டல் சரவணபவன், ஏதோ ஒண்ணு சாதாரணமா ஆரம்பிச்சாங்க, என்ன ஆயிடுச்சுங்க? உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிட்டாங்க? பிரான்சைஸ் கம்பெனிஸ் ஓனர்ஸ் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? பிரான்சைஸ் கம்பெனில பிரான்சைஸ் எடுத்தவங்க இல்ல, பிரான்சைஸ் கம்பெனிக்கு ஓனரா இருந்தவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுல பிரான்சைஸ் எடுத்தோம்னா அகைன் இங்க போயிடுவோம். கவனமா இருக்கணும். இதுல பிரான்சைஸ் எடுத்தோம்னா இங்க போயிடுவோம். இந்த கம்பெனி ஓனா இருக்கணும். அப்போ சக்சஸ்ஃபுல் சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். மூணாவது கேட்டகரி யாரு? அப்படி இல்ல, அவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ் சொல்லணும். என்ன சொல்லணும்? செலிபிரிட்டிஸ். தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைய ஒரு பர்டிகுலர் துறையில உலக புகழ் கொண்டு போனவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. அவங்க வாழ்நாள்ல கோடிகளை குவிச்சிருக்காங்க. என்னங்க இவங்க ரெண்டு பேர்ட்டு எவ்வளவு கோடி இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல? அது நான் சொல்ல வேண்டியது இல்ல. கோடிகளை குவிச்சிட்டு அவங்களும் சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். சர்வைவல் பேசல, சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சா நம்ம என்ன ஆயிடலாம்? சக்சஸ் ஆயிடலாம். சொல்லும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசனையா இருக்கு இல்லையா? யோசனையா இருக்கு. பட் யோசிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லை. ஏன்னா இவங்க யாருமே வந்து பெரிய பெரிய ராஜ பரம்பரையில சேர்ந்தவங்க கிடையாது. நம்மள மாதிரியான ஆர்டினரி பீப்புள் தான். எல்லாரோட வரலாறுமே என்னங்க? யாரோட ஹிஸ்டரி படிச்சாலும் ஆர்டினரி பீப்புள் தானே. ஆர்டினரி பீப்புள் தான் சக்சஸ் ஆயிருக்காங்க. அப்ப நம்ம யாரு? அப்ப நம்மள சக்சஸ் பண்ணலாம்ல. அப்ப இதுல ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம்ல. பட் தேர்ந்தெடுக்கலாம், ஆனா கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி கமிட்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் பரவலா இருக்கு. பட் நம்ம எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்காக இன்னொரு வழி இருக்கு. அதை நான் இன்னும் காமிக்கல உங்களுக்கு. இன்னொரு வழி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இந்த துறையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பேர் என்னன்னா, என்ன பேருங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். என்னங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அது எப்படி சிஸ்டம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுக்கு என்னென்ன பேர் சொல்லுவாங்க? என்னங்க? கரெக்டா சொல்லுங்க. அதை ஃபுல்லா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங். அடுத்து என்ன போட்டிருக்கு? ரெஃபரல் மார்க்கெட்டிங். பட் பொதுவா இதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான பேர் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? PFB. கடைசி வரைக்கும் தெரியுதா? PFB. அது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பிரான்சைசி பிசினஸ். அது பேர் என்னங்க? பிரைவேட் பிரான்சைசி பிசினஸ். அதுல ஒரு தனி மனிதன் தனக்கு ஒரு கம்பெனியோட பிரான்சைசி எடுத்துட்டு அந்த பிரான்சைசிய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து அந்த பிரான்சைசி தனிநபர் பிரான்சைசியா உலகம் முழுமைக்கும் பரவ செய்ய முடியும். அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல செய்ய முடியும். அதுலயும் இந்த வெஸ்டீஜ்ல கம்பல்சரி செய்ய முடியும். அப்படி செய்யும் போது சக்சஸ், ரியல் சக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? என்னங்க? ஃபோர்த் லெட்டர்ல ஐ வந்து இன்வெஸ்டர் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்த்து வைக்கிறதுலாம் இல்லைங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற. அதாவது போதுமான அளவு பணம் சம்பாரிச்சு பணத்தை செலவு பண்ணி அதுக்கப்புறம் இது என்னடா பண்றதுன்னு தெரியாம பணம் வச்சிருப்போம். தெரியுமா? வச்சிருக்கோமா? அப்படி வச்சிருக்கும் போது அதை கொண்டு போய் ஏதோ ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல போடுறோம் பாத்தீங்களா? அதுதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இடத்துல நம்ம சக்சஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவோம். அந்த சக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. என்னங்க? பணம் நமக்காக வேலை செய்யணுமா? பணம் நமக்காக பணிவிடை செய்யணும். அதான் சக்சஸ். இன்னைக்கு பணம் அப்படியா இருக்கு? பணிவிடை செய்தா நம்ம அதுக்காக குட்டிக்கரணம் அடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த பணம் பணிவிடை செய்யக்கூடிய இடத்துக்கு போகணும். இன்னைக்கு பணம் பணிவிடை செய்யறது நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். முகேஷ் அம்பானி ஒரு வீடு கட்டியிருக்கிறார். அதை பத்தி படிச்சீங்களா? எங்கேயாவது 4377 கோடியில வீடு. எவ்வளவுங்க?
4377 கோடியில வீடு, 600 வேலைக்காரங்க. ஃபர்ஸ்ட் மந்த் கரண்ட் பில் அந்த வீட்டுக்கு வந்திருக்கு போன மாசம் 7 லட்சம் ரூபாய். இல்லங்க 71 lakhs. நம்ம இங்க 30 வயசு 40 வயசு ஒரு 20 வருஷம் வேலை பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளு, அவரோட 20 வருஷம் வருமானத்தை சேர்த்தா கூட அது வராது. புரியுதா? 71 லட்சம் ரூபாய். அதுதான் பணம் பணிவிடை செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகணும்னா ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமலோ யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம அற்புதமான இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுல வெஸ்டீஜ்ல விழுந்துட்டோம். இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாசிவ் இன்கம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய இடம். இந்த குவாட்ரண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயி என்ன பண்றாரு? ஹார்ட் ஒர்க், நோ செக்யூரிட்டி. கடினமா வேலை செய்யறாரு, அவருக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. நோ டைம், ஆக்டிவ் இன்கம் கீ கொடுத்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு. கடினமா உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டே இருக்காரு. ஆனா எங்க போயிட்டு இருக்காரு பாருங்க, எங்க போயிட்டு இருக்காரு? நின்ன இடத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா? இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். பெரிய பெரிய கடன்கள், இன்சபிஷியன்ட் ஃபண்ட், என்ன ஆயிடும் லைஃப்? அதான் இந்த 95% பீப்புளோட கஷ்டம். இங்க பாருங்க, ஈஸி ஒர்க், ஸ்டெபிலிட்டி, ஸ்பேர் டைம். இந்த இடத்துக்கு போயாச்சுன்னா பிளென்டி ஆஃப் மணி, ஃப்ரீடம், வாழ்க்கையை சுதந்திரமா அனுபவத்தை எடுத்துட்டு போயிடலாம். அப்ப இந்த இடத்துக்கு போகணும் இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல, இந்த வெஸ்டீஜ்ல எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கிரேட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா ஆர்.எஸ். ராஜன் சார் 1978 ஸ்ட்ரெயிட்டா வேலை படிச்சு முடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா என்ன கம்பெனி? BHEL, இந்தியாவில் இருக்கக்கூடிய நவரத்னாஸ் அப்படிங்கிற கம்பெனில உள்ள நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சிட்டு ஒரு 36 வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டே அவருக்கு கிடைச்ச அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ? 1,40,000 ரூபாய். இந்த 1,40,000 ரூபாயில அவருக்கு எடுத்தவன வரல, 34 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அதுல அப்படியே போராடி 95 அந்த 95% பீப்புள் கேட்டகரியில் போராடி கடைசியா வச்சிருந்தது ஒரு வேகனார் கார். அந்த இடத்துல இந்த வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த வாய்ப்பு எடுத்து இன்னைக்கு 5 வருஷத்துல இன்னைக்கு அவருடைய மாத வருமானம் 12 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. 12 லட்சம் ரூபாய். போன வருஷத்தோட வருமானத்தை சேர்த்தோம்னா 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு போன வருஷம் மாத்திரம். அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தார் இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வருமானம் ஏதாவது வந்துச்சா? இப்ப இந்த பிசினஸ்ல 10-12 லட்சம் இன்கம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இப்போ அவர் வருமானம் இந்த பிசினஸ் பண்ணல அப்படின்னா கூட என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் கீழே 2009 செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த பிசினஸ்குள்ள வரும்போது தனி நபராக வந்தார். தனி நபரா வந்துட்டு வெஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனில பிரான்சைஸ் எடுத்துட்டு எல்லா ரைட்ஸும் எடுத்துட்டு அதே பிரான்சைஸை ஒரு 15 நபர்களுக்கு கொடுத்து அவங்க அப்படியே படிப்படியா வளர்ந்து அவருக்கு கீழே இன்னைக்கு சவுத் இந்தியா அண்ட் துபாய் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல தன்னோட பிசினஸ் பெருசா போயிருக்காரு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 8 லட்சம் நபர்கள் இருக்காங்க. இந்த 8 லட்சம் பேர் அவர் டீம்ல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் அதுல இருந்துட்டு இருக்கோம். இந்த 8 லட்சம் பேர்ல ஒரு நாளைக்கு 10% எவ்வளவுங்க? 10% எவ்வளவு? 80,000. நான் 10% கேட்கல, 1% பீப்புள் ஒரு நாளைக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்கன்னா அவரோட ஒர்க்கிங் அவர் 8000 மணி நேரம். அப்ப அந்த இன்கம் என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா பாசிவ் ஆயிருச்சு. 20 வயசுல வாழ்க்கையை தொடங்குறோம் இல்லையா, வருமானம் சம்பாதிக்க வேலைக்கு போறோம். 20 வயசுல போறதுக்கு முன்னாடி படிக்கிறோம் இல்லையா, அந்த படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? டிபெண்டா இருக்கும் பேரண்ட்ஸ். அப்ப வருமானம் என்னங்க நம்மளுக்கு? 0. 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உழைக்கிறோம். உழைச்சு முடிக்கும் போது உழைச்சு களைப்பாயிடுறோம் இல்லையா, அப்ப வீட்டுக்கு வரும்போது திரும்ப என்ன ஆயிடுறோம்? பேக் டு பெவிலியன். பசங்களை டிபெண்ட் பண்ணி போயிடுறோம். அப்ப வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சது, எங்க முடிஞ்சது? பூஜ்ஜியத்தில் முடிஞ்சது. பட் ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, இன்னைக்கு அவரோட இந்த வெஸ்டீஜ் 5 வருஷத்துல சம்பாரிச்ச பணம் கிட்டத்தட்ட 3-4 கோடி ரூபாய் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு.
இந்த அடுத்து வந்து உங்களோட அப்ளைன்ஸ் பரூப், விக்டோரியா, நிறைய பேரோட பேர் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல இருந்திருக்காங்க. பவுல்ராஜ் இந்த மாதிரி ஆளுங்களாம். அதுல இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க நானே வந்து ஒரு உதாரணம் தான். என்னோட லைஃப் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா ஒரு 2009 செப்டம்பர் மாசம் வெஸ்டீஜுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டிவிஎஸ் அப்படிங்கிற நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த கம்பெனில ஒரு மேனேஜரியல் கேட்டகரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் 30,000 எனக்கு வருமானம் வந்துட்டு. 30,000 வருமானத்துல உங்களுக்கு கேட்ட கேள்விதான் எனக்கும் என்னோட லைஃபும் காம்ப்ரமைஸா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த வியாபாரத்தை எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் மாசம் வருமானம் எவ்வளவுங்க? 200. இந்த வியாபாரம் அப்படிதாங்க ஆரம்பிக்கும். இங்க இருக்கவங்க யாராவது முதல் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச ஆள் இருக்கீங்களா? 50,000, 10,000, 2,000, 1,000 இருந்தா கை தூக்குங்க. வெரி குட். ஒருத்தர் தான் இருக்காரு இந்த கூட்டத்தில். 500 இருந்தா கை தூக்குங்க. 500க்கு மேல இருக்கவங்களா கை தூக்குங்க. 300, 200, 100, 10 அப்படி கூட போலாம். 10 கூட்டா கூட இப்ப எல்லாருமே கை தூக்கிறீங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சு. ஆனா வெஸ்டீஜ் வியாபாரம் என்னவோ தெரியல. நான் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, யார் செஞ்ச புண்ணியமோ எப்போ நான் செஞ்ச மாதிரி என் முன்னோர்கள் செஞ்ச விஷயத்துல எனக்கு இந்த வியாபாரம் கிடைச்சிருக்கு. கிடைக்கும் போது எனக்கு சிம்பாலிக்கா ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. எவ்வளவு இன்கம்? 234 ரூபாய். 234 தொகுதியிலும் இந்த பிசினஸ்ல நான் கலக்கிடுவேன்னு சொல்லிருக்கு. இன்னைக்கு எனக்கு கீழே இந்த பிசினஸ்ல 1 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. தமிழ்நாட்டில் பரவாயில்ல 234 தொகுதியில சில ஊர் பேரெல்லாம் எனக்கு தெரியல. அந்த ஊர்ல கூட எனக்கு டவுன்லைன் இருக்காங்க. அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சில ஊரு அந்த ஊர்லயே டவுன்லைன் இருக்காங்க. இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி பாத்தீங்கன்னா 1900, 1700, 7000 அப்படி படிப்படியா போயிட்டு ஒரு வருஷம் முடியல எவ்வளவு வருமானம் வந்திருக்கு? எவ்வளவு வருமானம் வந்திருக்குங்க? 10,000 ரூபாய். 9 hours 10 hours ஆபீஸ்க்கு போறேன். ஃபுல் டைம் ஆபீஸ் போறேன். அந்த ஆபீஸ் எனக்கு எவ்வளவு கொடுக்குது? 30,000 ரூபாய். வெஸ்டீஜில பார்ட் டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கொடுக்குறேன். எவ்வளவு வருமானம் வந்திருக்கு? 10,000 ரூபாய் வந்து. ஓகே தானே? ஓகே தானே? ஓகேவா இல்லையா? ஓகே தானே? பட் எனக்கு ஓகே இல்லை. ஏன்னா நான் இந்த வெஸ்டீஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரம்னா என்ன, அது எவ்வளவு தூரத்துக்கு சக்தி வாய்ந்த ஒரு வியாபாரம் அப்படிங்கறத நான் என் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். எப்போனா நான் 20 வயசுல என்னோட 20 வயசுல இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துக்குள்ள வந்தேன். 21 வயசுல RS ராஜா சார் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னோட 24, 25 வயசு, 26 வயசுலயே இந்த வியாபாரம் எவ்வளவு சக்தி வாய்ந்த வியாபாரம் நான் கத்து வச்சிருந்தேன். 1930ல ஸ்டார்ட் ஆகி உலகம் ஃபுல்லா 90 வருஷத்துல இன்னைக்கு பல நாட்டுல நம்மள மாதிரி சாதாரண சாமானிய மக்களோட வாழ்க்கைய தலைகீழ புரட்டி போட்ட ஒரு வியாபாரம். அதற்குண்டான நிறைய ப்ரூஃப் கூகுள், யூடியூப்ல நிறைய பேர் வீடியோஸ், நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகங்கள், நிறைய ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை எடுத்திருக்கேன். ஒரு வருஷம் ஃபுல்லா 1.5 வருஷம் ஃபுல்லா பண்ணிருக்கேன். ஆனா 10,000 தான் வருமானம் வந்திருக்கு. அதை யோசிக்கணும் இல்லையா? அப்ப யோசிக்கணும்னா 27 வயசுல எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது. என்ன பாடம் அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, வாழ்க்கையில நீ வெற்றி அடையணும் அப்படின்னா, வாழ்க்கையில நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீ வந்து 200% உழைக்கணும் தம்பின்னு ஒருத்தர் சொன்னார். எவ்வளவுங்க? எவ்வளவு சொன்னாரு? உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஃப்ரெண்ட்ஸ், பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எனக்கும் அப்படியே சொல்லி கொடுத்திருந்தாங்க. என்ன சொன்னாங்க? 100% உழைச்சா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் தம்பி அப்படின்னாங்க. அப்படிதானே சொன்னாங்க. பட் 200ன்னு ஒருத்தர் சொல்றாரு. 200 சொன்ன 100க்கு மேல எவ்வளவு சொன்னாலும் நீ 1000 சொல்லு, 2000 சொல்லு, ஏன் 200 பர்டிகுலரா சொன்ன? அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. அற்புதமான விளக்கம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100% வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீ தான் உழைக்கணும் தம்பி. நம்ம தானே, நமக்காக வேற யாராவது உழைக்க முடியுமா? அது உண்மை. அடுத்தது நம்ம பார்க்க மறந்தது, நம்ம எந்த இடத்துல உழைப்பு கொடுக்கிறோமோ அந்த இடம் நமக்கு 100% திரும்ப கொடுக்குமா? இதை பார்த்திருக்கோமா? எங்கனால நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த விதியை. இந்த ரூல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்ளை பண்ணி பாருங்க. 100% என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல உழைச்சா எனக்கு வரக்கூடிய விஷயம் என்னோட லைஃபை 100% மாத்துமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சதே இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ்ஃபுல்லான வியாபாரம் தான். நான் அதுக்குள்ள வந்துட்டேன், வேற கம்பெனில வந்து போயிட்டு இருக்கு ஒரு 6 வருஷம். பட் இருந்தாலும் நான் 100% அங்க கொடுக்குறேன். ஆனா எனக்கு வந்த விஷயம் 100% வெளியே வரல. அதனால அந்த கம்பெனி விட்டு நான் வெளியே வந்திருக்கேன். பட் வெஸ்டீஜுக்குள்ள வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட பழைய அனுபவம் இருக்கு இல்லையா, எனக்கு பழைய அனுபவம் இருக்கு. அது என்னது? முதல்ல நிறைய வாங்கி இருக்குது இல்லையா,
அந்த அனுபவத்தை வச்சுட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் பெரிய வியாபாரம் தான், ஆனா இந்த நாட்டுல யாருக்கும் அதை சரியா செய்ய தெரியலங்கிற கோவத்துல தான் நான் போயிருக்கிறேன். பட் திரும்ப வந்தவனே என்ன பண்ணிருக்கேன், அதே மாதிரி இந்த வியாபாரத்தை நான் பார்த்துட்டேன். மை மிஸ்டேக். அப்புறமா தான் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆனா இதுவே எனக்கு பெரிய மாற்றம். இந்த 10,000 ரூபாய் வர மனமே எனக்கு பெரிய மாற்றம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பல வருஷ கணக்குல நிறைய கம்பெனில உழைப்பு கொடுத்த எத்தனையோ பேரு இன்னும் 5,000 10,000 சம்பாரிச்சிட்டு இருக்க ஆளுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ வருஷங்கள் நான் சொல்றேன். நான் ஒரு வருஷம் கொடுத்த உழைப்புக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னா இது ஏதோ விஷயம் இருக்கு. அப்பதான் கொஞ்சம் எனக்கு உரைச்சது. ராஜன் சார் கூட உட்காந்து நிறைய நேரம் பேசியிருக்கேன். அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய விளக்கம் எனக்கு கிடைச்சது. இந்த வியாபாரத்துல நான் பெருசா ஜெயிப்பேங்கிற ஒரு தீர்வு எனக்கு கிடைச்ச இடம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்ல ராயல் கரீபியன் குரூஸ். ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு வியாபாரத்தை செய்ய வந்து என்னுடைய முதல் தடவையா என் குடும்பத்துல ஒரு வெளிநாடு சுற்றுலா. எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, முதல் தடவை நான் பிளைட்ல ஏறி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம முதல் தடவை உலகத்தின் தலை சிறந்த சொகுசு கப்பல் ராயல் கரீபியன் குரூஸ். அந்த கப்பல் சொல்லணும்னா அது ஒரு மிதக்கக்கூடிய சொர்க்கம். ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், அதுல நிறைய இருக்கு, ரொம்ப டைம் வளர்த்திட்டு போனா. அது மிதக்கக்கூடிய சொர்க்கம். அந்த கப்பல்ல போயிருந்தேன். எனக்கு இது எல்லாத்தையும் விட, இந்த ஃபாரின் ட்ரிப் என்ஜாய் பண்ணதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ்டர் கௌதம் பாலி சார். அவர் தான் இந்த கம்பெனியோட எம்டி, தி கிரேட் விஷனரி. அவர் ஒரு 3 மணி நேரம் ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஒரு 98 பேரை உட்கார வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. 2011 ஜனவரி மாசம். அவர் சொன்னாருங்க, நிறைய விஷயம் சொன்னாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்த கம்பெனி 2014, அப்ப 5 வருஷம் ஆயிருந்தது. 2014 10 வருஷம் முடியும் போது அது என்ன லெவல்ல இருக்கும், என்ன இடத்துல இருக்கும், இங்க இருக்க நீங்க எல்லாம் என்ன மாதிரி லெவல்ல இருப்பீங்க அப்படிங்கறத சொன்னாரு. அந்த விஷன் அதுதான் நம்ம கிட்ட லாகிங். நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். 2016 என்ன ஆகணும், 2015 லைஃப் ஓட்டணும் என்ன ஆகணும், 2020 எப்படி இருக்கணும், அந்த விஷன் இல்ல. பட் அந்த விஷன் கிளியரா கௌதம் பாலி சாருக்கு இருந்துச்சு. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ நடந்து என்னோட வாழ்க்கையும் அதனால தலைகீழ மாறிடுச்சு. அங்க கேட்ட விஷயங்களை நம்பி அதுதான் என்ன முழிக்க வச்ச இடம். அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது டிசைட் பண்ண, அந்த ட்ரிப் முடியும் போது வெளியே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிசைட் பண்ணேன். என்னன்னா, நமக்கு ஆசைகள் இருக்கா, ஆசை இருக்கா இல்லையா? எல்லாரும் ஆசைகளை எழுதுங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் பொதுவா ஒரு ஆசையை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் 6 ஃபிகர் இன்கம் இல்லையா? 6 ஃபிகர் இன்கம், லட்ச ரூபாய் இன்கம் வேணாமா யாருக்கும்? ஜஸ்ட் கேளுங்க, அது வருமா வராது அடுத்த விஷயம். கேளுங்க, வேணுமா வேணாமா? அப்ப எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா, நான் எழுதினேன் வெஸ்டீஜ் வியாபாரம் பண்றோம். இந்த வியாபாரத்தை பார்ட் டைம் செஞ்சுட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பார்ட் டைம்ல இந்த வியாபாரத்துல ஒரு 3 வருஷத்துல எனக்கு லட்ச ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு எமோஷனல் கோல் இருந்தது. என்ன அப்படின்னா, இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வேலை செய்யறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, என்னோட அலாம் கிளாக்கை நான் செட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்ப லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் போது என்ன பண்ணலாம், என்னோட வேலையை விட்டுட்டு இந்த வியாபாரத்தை முழு நேரமா செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில 9 o'clock ஆபீஸ் போகணுன்றது இருக்கு. இந்த காலையில 9 o'clock ஆபீஸ் போகணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சிங் கார்டு வச்சுட்டாங்க. ஸ்ட்ரைட்டா போனா லேட்டா போனா டைமிங் காமிச்சு கொடுத்துரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி 7 மணிக்கு அலாரம் வச்சு என்ன பிரச்சனையோ என்ன இருக்கோ அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி லைஃப்ல இருந்து வெளியே வரணும். ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் விஷயம், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குது, பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த லைஃப்ல இருந்து வெளியே வரணும். அதை டிசைட் பண்ண, அதை நோக்கி நான் ஓடுறேன். லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். என்ன கோல்? வெஸ்டீஜ்ல லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு படிப்படியா போயிட்டு இருக்கேன். போகும்போது பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 15,000, 16,000, 21, 15, அடுத்த 7 மாசத்துல மாசம் 20,000 சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னோட 2வது ஃபாரின் ட்ரிப் தாய்லாந்து. எனக்கு என்ன ஆசை, லட்ச ரூபாய் சம்பாதிக்க வந்தேன். பட் நடுவில் என்னெல்லாம் வருது பாருங்க, இன்னும் எவ்வளவு வரும் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 22,000 வருமானம். இப்ப என்னாச்சுங்க, 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். முதல் வருஷம் சம்பளத்துக்கு 30,000, வெஸ்டீஜ் எவ்வளவு 10,000. 2வது வருஷம் சம்பளம் எவ்வளவு 30,000, அப்படியே தான் இருக்கு. ஆனா வெஸ்டீஜ் எப்படி இருக்கு, சம்பளத்துக்கு ஈக்குவலா வந்துருச்சு. 10 மணி நேரம் வேலையை இந்த 2 மணி நேரம் பிசினஸ் வந்து மேட்ச் பண்ணுது வருமானத்துல. அப்ப நான் முன்னேறிட்டு இருக்கேன் இல்லையா? இன்னும் ஸ்டில் மோர் நான் போயிட்டு இருக்கேன். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா வருமானம் 53,000, 45,000. இந்த நிலையில என்னோட 3வது ஃபாரின் ட்ரிப் மலேசியா. இந்த ட்ரிப்ல இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். ஏன்னா எனக்கு கீழே என்னோட டவுன்லைன் மிஸ்டர் மோகன் தாஸ், அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சவுத் இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பிசினஸ் பண்றாங்க இல்லையா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் முன்னேறி அவங்களும் சம்பாரிச்சு மேல வரதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்னோட கான்பிடன்ஸ் இன்னும் பில்ட் ஆகுது. நிச்சயமா 1 லட்சம் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும் போது வருமானம் என்ன ஆச்சுங்க,
கிட்ட கிட்ட நெருங்குறோம் இல்லையா? அப்படி போயிட்டு மாசம் ஒரு 60,000 70,000 சம்பாதிக்கிற நிலைமையில என்னுடைய 4வது ஃபாரின் ட்ரிப். ஒரே ஸ்டெச்சில் யூரோப்பியன் கண்ட்ரி டைமண்டா இருந்தோம். ஒரே ஸ்டெச்சில் 3 கண்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ட்ரில இந்த கண்ட்ரி விசிட்ல ஜூலை மாசம் 2012 என்னால மறக்க முடியாத நாள். நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஆளு. இந்த விசிட்ல இந்த டே என்னால மறக்க முடியாது. என்ன அப்படின்னா, இது ஒரே ஸ்டேஜ்ல 3 கண்ட்ரி இல்லையா? காலையில நெதர்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்கினோம். மதியானம் பெல்ஜியம் அப்படிங்கிற நாட்டுக்கு போயாச்சு. லஞ்ச் எங்க? பெல்ஜியத்துல. பிரேக்ஃபாஸ்ட் எங்க? நெதர்லாந்துல. அங்க இருந்து கிளம்பி நைட்டு பிரான்ஸ் போயாச்சு. பாரிஸ், பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ். டின்னர் எங்க? பிரான்ஸ்ல. காலையில நெதர்லாந்து, மதியானம் பெல்ஜியம், நைட் என்னங்க? பிரான்ஸ். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்ன பாட்டு? அந்த மாதிரி பாட்டு கேட்டோம், பாட்டு பாடணும். பட் வெஸ்டீஜ்ல அந்த வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்ந்துட்டு இருக்கு. வருமானம் 77 84 ஆச்சு. 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் வெஸ்டீஜ்ல. எவ்வளவுங்க வருமானம்? எவ்வளவுங்க? நம்ம கோல் வந்துருச்சா? ஒரு 600 ரூபாய் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ₹1,00,000 நெருங்கிட்டோம். இந்த இடத்துல என்னோட ஜாபை நான் ரிசைட் பண்ணிட்டேன். வெஸ்டீஜுக்குள்ள ஃபுல் டைம் வந்துட்டேன். வரும்போது சும்மா வரலங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப், நான் ஒரு கார் சேல் கன்சல்டன்ட். கார் வித்துருவோம். கஸ்டமர் கார் விற்போம். கார் வாங்க வரவங்க யார் லட்சாதிபதியும் போடி சொன்ன கார் வாங்கிட்டு இருப்பாங்க. கார் வாங்கிட்டு குடும்பத்தோட கார் டெலிவரி எடுப்பாங்க. டெலிவரி எடுக்கும்போது நாங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் போய் நிப்போம். அப்படி போய் நின்றுட்டு அவர் எலுமிச்சை பழத்தை நசுக்கிட்டு கார் வெளியே வரும். அப்ப நாங்க எல்லாம் கூடி நின்று ஹாப்பி மோட்டரிங் கை தட்டிட்டு இருக்கோம். ஏக்கமா இருக்கும். எப்படா இந்த நிலைமை மாறும்? நானும் வாங்க, எனக்கு ஆசை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கார் டெலிவரி ஆச்சு வெஸ்டீஜ் மூலமா. 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செயல் காரு. இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டு நிப்பேன் நான். பட் இன்னைக்கு பாத்தீங்களா, இந்த வெஸ்டீஜோட பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுட்டு என்னோட குருவோட சேர்ந்து அந்த கார் டெலிவரி எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பத்தி சொல்லணும், முதல்ல என்னோட பைக் பத்தி சொல்லணும். என்னோட பழைய வாழ்க்கை. என்கிட்ட ஒரு ஹோண்டா ஷைன் பைக் இருக்கும். அந்த ஹோண்டா ஷைன் பைக்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அது மெயின்ல எவ்வளவு ஓடும், ரிசர்வ் எவ்வளவு ஓடும்ன்றத துல்லியமா கணக்கு வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் நான். அப்படிதான் என் லைஃப் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த கார் என்ன மைலேஜ்னு எனக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் கார்ல தான் போவேன். சம்டைம்ஸ் பார்க்கிங்ல நிறுத்தியிருந்தா கூட நீங்க நிறைய பேர் என் கூட இருக்கவங்க பார்த்திருக்கலாம். என் கார் ஆன்ல தான் இருக்கும், ஏசி போட்டு உள்ள உட்காந்துருக்கும். ஏன்? வருமானம் ஏறிக்கிட்டே போற மாதிரி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டேன் நான். எனக்கு எப்பயுமே பணத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 83 98 என்னுடைய 7வது கண்ட்ரி துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வருமானம் என்னாச்சு? ஃபுல் டைம் பிசினஸ் 1,11,000, 1,13,000, 1,34, 1,34, 1,36. அப்புறம் என்னாச்சு? வேலையை விட்டு 7வது மாசத்துல என்னங்க வருமானம்? க்ளோஸ் டு 2 lakhs. இது என்னோட 8வது கண்ட்ரி விசிட். 8வது கண்ட்ரி ஆஸ்திரேலியா, 3வது கான்டினென்ட். ஏசியன் கான்டினென்ட்ல பிறந்த, ஏசியால சில நாடுகளுக்கு போயிருக்கிற, யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்கு போயிருக்கிற, இப்ப என்னங்க ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டுக்கு உள்ள போயாச்சு. இந்த ட்ரிப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் உலகத்தின் தலை சிறந்த சொகுசு கப்பல்ல பயணம் செஞ்சிருக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்ல உலகத்தின் தலை சிறந்த பிளைட் 11 பிளைட் தான் இருக்கு. டபுள் டக்கர் பிளைட் 800 900 பயணிகளை வச்சுட்டு பறக்கும். அந்த பிளைட்ல நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா பயணத்துல ஹெலிகாப்டர்லயும் நான் ரவுண்ட் வந்திருக்கேன். ஆர்டினரி மிடில் கிளாஸ் பர்சன். வந்ததுக்கு அப்புறம் வருமானம் 2,21,000, 1,73, 2,00,000, 1,94, அப்படியே ஆவரேஜா 2 லட்சம். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2,26 வருமானம். சைனா என்னோட 9வது கண்ட்ரி விசிட். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருமானம் விலங்க 2,85,000. அப்புறம் என்னாச்சுங்க? கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னோட மந்த்லி ஆவரேஜ் இன்கம் 2.25 லட்சம் ரூபாய். என்னோட 16 வயசுல புவர் பர்சனா லைஃப் ஸ்டார்ட் பண்ணி 31 வயசு வரைக்கும் போராடி, 32 வயசு வரைக்கும் போராடி ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா இருந்துட்டு இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு 34 வயசுல உங்க முன்னாடி லட்சாதிபதியா நின்னுட்டேன். என்னோட 36 வயசுல சர்வ நிச்சயமா இந்த வெஸ்டீஜ் மூலமா கோடீஸ்வரனா இருக்கும். இது என்னோட 10வது கண்ட்ரி விசிட் ரஷ்யா. வெஸ்டீஜ் வந்து பாத்தீங்கன்னா 2004 ஆரம்பிச்சு 2014 10 வருடங்களை முடிச்சிருக்காங்க இல்லையா?
அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது வரைக்கும் நடந்தது இல்ல. 1956க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் லட்சம் கம்பெனிகள்ல வெறும் 50 நிறுவனங்கள் மட்டும்தான் 10 வருஷத்தை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கம்பெனி வெஸ்டீஜ். அந்த 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ண கம்பெனில நான் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 10 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதே மாதிரியான வாய்ப்பு தான் நம்ம எல்லாருக்கும் காத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம். என்ன அப்படின்னா, நம்ம மாசம் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறோமா, அந்த மாச வருமானத்துக்கு பட்ஜெட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சோம், வருஷத்துக்கு எவ்வளவு செலவாச்சு போட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் பேலன்ஸ் ஷீட். போட்டிருக்கீங்களா? பேலன்ஸ் ஷீட். வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு. சில பேர் போடுவோம், நிறைய பேர் போடுறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. கவனிச்சா தெரியும். எந்த ஒரு வருஷத்திலேயாவது என்னுடைய வருமானம் என்னோட செலவை ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா? கேளுங்க அந்த கேள்வி உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ்ல இணையும் போது இந்த ரெட்ல இருக்கிறது என் சேலரி பெர் ஆனம் 3 lakhs. டிவிஎஸ்ல வெஸ்டீஜ் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல இருந்து பினான்சியல் இயர் போட்டிருக்கேன், மார்ச் வரைக்கும் 10 வரைக்கும் 14,000 ரூபாய் வருமானம். அடுத்த பினான்சியல் இயர்ல சம்பளம் எவ்வளவு, 3 லட்சம். வெஸ்டீஜ் எவ்வளவுங்க, 1 லட்சம் ரூபாய், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சம்பளம் 3,10,000, கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆனா வெஸ்டீஜ் என்ன இருக்குங்க, 4,56,000 ரூபாய். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்? டிசம்பர்ல வேலையை விட்டு வந்தாச்சு, 2,32,000. பட் வெஸ்டீஜ் என்னாச்சு, 10,24,000 ரூபாய். போன வருஷம் இந்த மார்ச் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, 2014, இந்த பினான்சியல் இயர்ல வெறும் வெஸ்டீஜ் மாத்திரம் தான் இருக்கு. வருமானம் எவ்வளவுங்க, 23,76,000 ரூபாய். இந்த பினான்சியல் இயர்ல எவ்வளவு, 12,70,000 ரூபாய். கம்மியா இருக்கு இல்லையா? கம்மியா இருக்கா? 5 மாசம் தான் இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாசம் தான் இருக்கு. 5 மாசத்துல எவ்வளவு, 12,70,000. இன்னும் 7 மாசம் இருக்கு. இந்த ப்ரொஜெக்ஷன் யாராவது சொல்ல முடியுமா, எவ்வளவு ரூபாய் போய் ஹிட் பண்ணுவோன்னு? எவ்வளவு ரூபாங்க போகும்? 27. போன பினான்சியல் இயர் கவனிச்சீங்கன்னா மார்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 1,34,000. ஆனா இந்த ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பினான்சியல் இயர் 2,50,000. ரேஷியோ புரியுதா? இன்னும் தோனி, ரெய்னாலாம் இறங்கல. இன்னும் 2 மாசத்துல ரைஸ் பிராண்ட் வரட்டும், இந்த 6 மாசத்துல ப்ராடக்ட் லான்ச் வரட்டும், 45 லட்சத்தை போய் அடிப்பேன். என்னோட பினான்சியல் இயர் முடியுமா என்னோட இன்கம் 5 lakhs தாண்டி இருக்கும். என்ன போட்டிருக்கு, என்னங்க? This is just the beginning. இன்னும் ஆரம்பிக்கல, வெஸ்டீஜே ஆரம்பிக்கல. இன்னும் வெஸ்டீஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 10 வருஷம் வார்ம் அப் விளையாடி இருக்காங்க. வார்ம் அப் கேம். வார்ம் அப் கேம்னா தெரியுமா? டென்னிஸ் விளையாடுறாங்க, பாத்திருக்கீங்களா? டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லவ் ஆல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி 2 பேரும் பால் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பாடி எல்லாம் ஃப்ரீ ஆகட்டும்னு சொல்லிட்டு. வெஸ்டீஜ் இன்ன வரைக்கும் 10 வருஷம் வார்ம் அப் தான் பண்ணிருக்காங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போது இப்பதான். இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அது எவ்வளவு பெருசத்துக்கு போகும். இந்த வார்த்தையை போடணும் அப்படின்னா இந்த வியாபாரத்தோட சக்தி என்ன, இது எவ்வளவு தூரத்துக்கு என் வாழ்க்கையை மாத்தும் எனக்கு தெளிவா தெரியும். ஐ ஹாவ் a clarity. இந்த கிளாரிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு திரு RS ராஜன், இதுக்கு மேல இருக்கக்கூடிய நிறைய ஜாம்பவான்களுக்கு அந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நோக்கி போயிட்டு, அதனால தான் அந்த வார்த்தையை நான் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும், இந்த மாதிரி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 70 வயசு இந்த பூமியில வாழ்வோம், சராசரி வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 70 வயசு வாழ்வோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள், 365 நாள். 70 × 365 போட்டீங்கன்னா 25,550 நாட்கள் இந்த பூமியில நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. 25,550 நாள் இந்த பூமியில நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஜ் நவ் என்னோட இந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 12,500 நாள் வந்து கான். என்னங்க, 12,500 நாட்கள் போயிருச்சு. இதுதான் நீங்களும் கேட்டுக்கணும். இந்த போன நாட்கள் நம்ம லைஃப் எப்படி இருக்கு, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்ன செய்ய போறோம். இந்த டேஸ் கான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க வயசு என்ன, டேஸ் கான் தெரியும். டேஸ் லெஃப்ட் தெரியுமா? தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அது இப்படித்தான் தெரியும், அப்படித்தான் தெரியும். அது கொஸ்டின் மார்க். பட் ஆனா என்ன பண்ணணும், நம்ம கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கலாம். அது எல்லாமே யார் கையில இருக்கு, நம்மளோட கையில இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ப்பு, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி லைஃபை மாத்துது அப்படின்னா, the definition of network marketing. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பல நாடுகள்ல பல
அளவுல வெற்றி பெற்ற இந்த வியாபாரத்துக்கு ஒரு பக்கா டெபினிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் லிட்டரலி தி லாஸ்ட் பேஸ்டியன் ஆஃப் ஃப்ரீ என்டர்பிரைஸ். இங்க ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. என்னங்க லாஸ்ட் பேஸ்டியன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு போர்க்களத்தில் போராடக்கூடிய ஒரு வீரனுக்கு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறது அவன் கையில் என்ன இருக்கணும்? ஒரு ஆயுதம் இருக்கணும். அதுக்கு பேர் கடைசி ஆயுதம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்மை போன்ற சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு நம்ம வாழ்க்கையை பெருசா மாத்த வந்த கடைசி ஆயுதம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னோம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, a system in which common people, யார் காமன் பீப்புள்? நாம தான் காமன் பீப்புள். இந்த காமன் பீப்புளால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? a small sum போட்டுருக்கு பாருங்க, can invest a small sum through sheer tenacity and perseverance market viable products. வியாபாரம் செய்யணும்னா சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். வியாபாரம் செய்யணும் அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வயபிளா இருக்கணும், எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவையா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பொருட்களோட வியாபாரத்தை ஆரம்பிச்சு யார் கூட செய்யணும்? டு தேர் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். யாருக்கு செய்யணுங்க? தெரியாத ஆள்கிட்ட இல்ல, சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம கல்யாண பத்திரிகை, நம்ம வீட்டுல கல்யாண பத்திரிகை அடிப்போம் இல்லையா, அதுல கடைசியா ஒரு வார்த்தை போடுவோம். என்ன போடுவோம்? சுற்றமும் நட்பும். அதுதான் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளோட சுற்றம் நட்போட சேர்ந்து இந்த வியாபாரத்தை செஞ்சு பில்ட் டீம்ஸ், மேக்ஸிமைஸ் சேல்ஸ் வால்யூம் அண்ட் டியூ டு டைம் ரைஸ் ஸ்டாச்சரிங் லெவல்ஸ் ஆஃப் பினான்சியல் அண்ட் டைம் ஃப்ரீடம். இன்னைக்கு பினான்சியல் ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கிடைக்கல. 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு பினான்சியல் ஃப்ரீடம் சொன்னா அது பேத்தல். ஆர்.எஸ். ராஜன் சார் சொல்லலாம். அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் மாசம்? 12 லட்சம் ரூபாய். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு ரெக்கார்டு இருக்கு. நான் கார் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். பென்ஸ் காரை வாங்கி 2 வருஷத்துல 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு ஆள் கூட இந்த இந்தியாவில் இல்ல. அப்ப அவருக்கு இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. ஏன் ஓட்ட மாட்டாங்க தெரியுமா? ஓட்டணும்னா அதுக்கு ஒரு 15,000 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அது கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் செலவு பண்ணும். ஒரு பைக் வாங்கிடலாம் நம்மலாம் கரெக்டா கேஷ்ல. அடுத்தது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 25,000 கிலோமீட்டர்ல டயர் மாத்தணும், அது 1 லட்சம் ரூபாய். அதனாலதான் ஓட்ட மாட்டாங்க. அப்ப என்ன பினான்சியல் ஃப்ரீடம்? ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? 2 வருஷத்துல 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த காரியம் மாத்திருவாரு பாருங்க. அதான் பினான்சியல் ஃப்ரீடம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பேற்பட்ட வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு லைஃப் மாத்தம், இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அப்படின்னா அந்த வியாபாரத்துல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நம்மள நிறைய பேர் கேள்வி கேட்கறான். கேள்வி கேட்கும் போது நம்ம வந்து திணறோம். ஏன்னா நமக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்தோட சக்தி தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மள எவனும் அசைக்க முடியாது. அதான் ப்ராப்ளம். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரம் எப்படி இயங்குது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து சேனல் ப்ராஃபிட்ஸ் யூ. என்னன்னா இன்னைக்கு காலங்காலமா ஒரு வியாபாரம் நடக்குது இல்லையா? பொருளை தயார் பண்ணி என்ன பண்ணோம்? மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வியாபாரம். இந்த வியாபாரம் எப்படி ஆரம்பிச்சது? பண்டைய மாற்று முறையில் ஆரம்பிச்சது. அப்புறம் காயின் சிஸ்டம் வந்தது. அப்படியே படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இப்படி ஒரு முறை இருக்கு. என்னன்னா பொருள் மேனுபேக்சர் ஆகும், நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்படி பல கைகள் மாறி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி கடைசியான வர கஸ்டமர் வரும். இதுல கோடிக்கணக்கான அளவுக்கு பணம் நடுவுல இவரும் சம்பாதிக்கல, மேனுபேக்சரர் சம்பாதிக்கல, கஸ்டமருக்கு ஏதாவது இருக்கா? அவருக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நடுவுல 75% பணத்தை யார் இது பண்றா? இந்த மிடில் மேன் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. இந்த 75% வந்து சாதாரண விஷயம் அல்ல. லட்சோப கோடி சொன்னா கூட சரியா வராது. கோடான கோடி, கோடிக்கணக்கான கோடி ரூபாய் இந்த இடத்துல புரண்டுட்டு இருக்கு. அதுலயும் மேஜரா அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த பொருள் ஒண்ணு இருக்குன்னா யார் வந்து சொல்லணும்? நம்ம வீட்டுல, நம்ம வீட்டு வரவேற்பறையில ஒரு செலிபிரிட்டி வந்து சொல்லணும் இல்லையா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஏரியால கோடிக்கணக்கான அளவுக்கு பணம் போயிட்டு இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா பொருளை தயார் பண்ணி நடுவுல யாருமே கிடையாது. அப்ப கோடிக்கணக்கான பணம் என்ன ஆயிடுச்சுங்க? அங்க மிச்சமா இருக்கு. அந்த பணத்தை ஸ்ட்ரைட்டா என்ன பண்ற? பைபாஸ் தி மிடில் மேன், ரிசீவ் a good percentage of the profits. அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா நான் சம்பாதிக்கிற பணம் ஒண்ணுமே கிடையாது. ஈவன் ராஜன் சார் அடிக்கடி சொல்லுவார், நான் சம்பாதிக்கிற பணமே ஒண்ணும் இல்லை கண்ணா. அது உண்மை. ஏன்னா இது இன்னும் கிளியரா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல நீங்க நல்லா பார்த்து புரிஞ்சுப்பீங்க. மேனுபேக்சரர், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், இப்படிதான் கஸ்டமர்ட்ட போகுது. நடுவுல தேவையில்லாம பணம் போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு பார்க்கலாம். அந்த படத்துல ஒருத்தர் தெரியுறாரு. யாருங்க அவரு? யாருங்க? மகாவிஷ்ணு தெரியுறாரு இல்லையா? மகாவிஷ்ணுக்கு பதிலா யார் இருக்கா? இது பிசினஸ் டுடேல வந்து ஆர்டிக்கலுங்க. ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவருடைய ஆண்டு வருமானம் 200 கோடி தாண்டிருச்சு. இன்னைக்கு எவ்வளவுங்க? 200 கோடி தாண்டி இருக்கு.
அவர் கிரிக்கெட் பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் கிரிக்கெட்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான். அந்த தனிப்பட்ட திறமை அதெல்லாம் விட்டுடுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கோமா? நம்ம நாடு அப்படி இருக்கா? பட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவர் ப்ரொஃபஷனுக்கு ஒரு 20 கோடியோ 25 கோடியோ கொடுக்க முடியும். மிச்சம் யார் கொடுத்தா? அதுதான் அத பிசினஸ் டுடேல போட்டிருக்காங்க. மகாவிஷ்ணுவை சித்தரிச்சு அவர் கையில ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொடுக்குறாங்க. அது மேனுபேக்சர் பண்ணாரா? இல்ல. அது யூஸ் பண்ணுவாரா? அவர் யூஸ் பண்ணுவாரா? தெரியாது. இல்லன்னு சொல்ல முடியாது, தெரியாது. மேபி மே நாட். இந்த இடத்துல யாருங்க ஒரு டீ சொல்றாங்க, அந்த டீ வந்து வெறும் டேஸ்ட் மட்டும் இல்ல, ஹெல்த்துங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் சொன்னாங்க? இந்த சவுத் இந்தியன் ரசிகர்கள் என்ன ரசிச்சு அவங்களாலதான் நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரியான, எனக்கு பேரும் புகழும் கிடைச்சது, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? சொன்னாங்களா? அவங்களுக்கு தெரியுங்க, ஒரு படம் பண்ணா எவ்வளவு ரூபாய் பணம் வரும், அது எவ்வளவு நாள் கழிச்சு வரும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஜஸ்ட் ரெஃபர் பண்ணா எவ்வளவு பணம் வரும் அவங்களுக்கு தெரியுதுங்க. இந்த இடம் புரியும் போதுதான் நானே மிரண்டு போனேன். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பத்தில் கேட்பான், நீ வந்து என்னமோ அவர் ஏதோ கேள்வி கேட்கிறாரு, நீ வந்து டிவிஎஸ்ல பெரிய கம்பெனி தானே வேலை செய்யற, உனக்கு என்ன லூசா, நீ போய் சோப்பு டீ பேஸ்ட் விக்கிற கேட்கறானா இல்லையா? அவங்கள கேட்கறானா இல்லையா? நான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், மடப்பையில அவன் எல்லாம் கோடீஸ்வரன், திரிஷாவா இருக்கட்டும், தோனியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், இவங்க ஷாருக் கானா இருக்கட்டும், எல்லாரும் கோடீஸ்வரன், கோடிகள்ல பணம் சம்பாதிக்கிறவன் வீடு வீடா போய் டீ சோப்பு விற்கும் போது என்கிட்ட பணமே இல்ல, நான் விற்க கூடாதா? நீங்க அந்த கேள்வி கேட்கலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, பட் ஞாபகம் இருக்கட்டும். இப்பேற்பட்ட கோடீஸ்வரங்க இந்த வியாபாரத்துல இறங்கிட்டு இருக்காங்க, ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், இது ரெஃபரல் மார்க்கெட்டிங். இந்த இடத்துல இவங்க எல்லாம் ரெஃபர் பண்ண, அவங்க உண்மையா யூஸ் பண்ணிட்டு ரெஃபர் பண்றாங்களா? தெரியாது, இல்ல சொல்ல வேண்டாம், தெரியாது. பட் இங்க இப்ப உங்களுக்கு இந்த பிசினஸ் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு பிசினஸ் சொன்னவரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாம ரெஃபர் பண்றீங்களா? யூஸ் பண்ணி எனக்கு 3 லட்சம், யூஸ் பண்ணாம 3 கோடி 10 கோடி. புரியுதா? மேனுபேக்சரிங் காஸ்ட் இப்படி தாங்க இருக்கு. எம்ஆர்பி இங்க இருக்கு, நடுவுல இவ்வளவு பணம் போயிருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்ட்ரெயிட்டா யாருங்க? கஸ்டமர். இந்த நடுவுல யாருக்கும் பணத்தை போல அந்த பணத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? யூஸ் பண்ணி தென் ரெஃபர் பண்ணு. கரெக்டா? அப்படி யூஸ் பண்ணி ரெஃபர் பண்றதுக்கு நமக்கு அந்த கோடான கோடி கணக்குல பணம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க போய் பாருங்க, இதெல்லாம் பார்க்கணும். கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 7 கோடி 5 கோடி 3 கோடி மாசத்துக்கு சம்பாதிக்கிற ஆளுங்களா இருக்காங்க. அதுல ஒரு சில பேரை நான் நேரடியா கூட மீட் பண்ணிருக்கேன். மாசம் 1 கோடி சம்பாதிக்கிறவங்க நேரடியாவே மீட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஏன் நம்ம சித்தார்த் சிங் சார் இருக்கார்ல, ராஜன் சாருக்கு மேல சூப்பர் அப்ளைன், அவரோட வருஷ வருமானம் 3 கோடி தாண்டிடுச்சு. இன்னைக்கு இன்னும் 2 இயர்ஸ் போனீங்கன்னா இந்தியால ஒரு ப்ராடக்ட் பெட் பக்கா சிஸ்டமைஸ்டு ஒரு லீகலைஸ்டு ஒரு கம்பெனில ஒரு ஆள் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது வெஸ்டீஜ்ல மாத்திரம் தான் முடியும். நீங்க என்ன பண்றாங்க? நடுவுல பணத்தை தடுத்து நிறுத்தி இங்க குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? நிச்சயமா குவாலிட்டியா இருக்கும். ஒரு சிஸ்டமைஸ்டு பக்கா இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தயார் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எதனால குவாலிட்டி வருது? நடுவுல இருந்த பணத்துல மேனுபேக்சரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1 ரூபாய்க்கு தயார் பண்ண பொருள் 2 ரூபாய்க்கு தயார் பண்ண பொருள் எதுல குவாலிட்டி இருக்கும்? இந்த 2.5 ரூபாய்க்கு இது பண்ண அதுல வந்து பாத்தீங்கன்னா அதே 10 ரூபாய் கிடைக்குது. நடுவுல இடைப்பட்ட பணம் நமக்கு இருக்கு. அப்ப எவ்வளவு பணம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னும் நிறைய ஃபேக்ட் இருக்கு, இது பேசிட்டே போலாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் 500 நிறுவனங்கள், உலகத்தோட முதல் வந்து பாத்தீங்கன்னா 2 நிறுவனம் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை நிறுவனங்கள் இருக்கு? லட்சங்கள் இருக்கும். இந்தியால கோடிகள் இருக்கும். உலகம் ஃபுல்லா கோடான கோடி நிறுவனங்கள் இருக்கும். அதுல முதல் 500 நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறாங்க. புரியுதா? உதாரணத்துக்கு கில்லெட், பாமலிவ், AT&T, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட கம்பெனி அது, IBM, ஸ்பிரிண்ட், இந்த மாதிரி கம்பெனிகள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தோட வளர்ச்சி உலக நாடுகள்ல அமெரிக்கா தான் அதுக்கு ஆரிஜின். அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 குடும்பங்கள் இருக்காங்கன்னா 100 குடும்பங்கள்ல 50 குடும்பங்கள் ப்ராடக்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல வாங்குறாங்க, 50 குடும்பங்கள் எதுல வாங்குறாங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வாங்குறாங்க. இந்தியால என்ன தெரியுமா இருக்கு?
90 குடும்பங்கள் ட்ரெடிஷனல்ல வாங்குறாங்க, 10 குடும்பங்கள் எங்க வாங்குறாங்க. அப்ப இன்னும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்தியால டைரக்ட் செல்லிங் இன் இந்தியா தான் இதுக்கு சரியான நாடுங்க. இது நான் கொடுத்தது யார் கொடுத்திருக்கா? பினான்சியல் எக்ஸ்பிரஸ். டைரக்ட் செல்லிங் இன் இந்தியா டு டச் எவ்வளவுங்க? 10,000 crore by 2015. அடுத்த வருஷங்க 2015 எல்லாம் பாக்குறீங்க. அடுத்த வருஷம் 10,000 கோடி போய் தொடும். 2020 என்ன ஆயிடும்? 34,000 கோடி வரும். 2018 வெஸ்டீஜுக்கு ஒரு விஷன் இருக்கு, தெரியும் இல்லையா? மிஷன். என்ன மிஷன்? மிஷன் என்னங்க வெஸ்டீஜ்? இது டு grow a global scale benchmark network marketing by 2018 5,000 crore company. இங்க 34,000 கோடி தான் சொல்லிருக்காங்க. இந்த 34,000 கோடியில வெஸ்டீஜ் எவ்வளவு சொல்றாங்க? ரொம்ப கம்மியா தான் சொல்லிருக்காங்க. அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து எங்கேயோ இருக்கு. இதுல பாதி எடுத்தா கூட சொல்றது கிடையாது. ஏன்னா அது எடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா விஷயங்களும் பக்கா சிஸ்டமேட்டிக்கா வெஸ்டீஜ்ல தான் இருக்கு. குளோபல் லீடர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாரு? யாருங்க அவரு? பில் கேட்ஸ், உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரர். என்ன சொல்றாரு? இஃப் ஐ வுட் பி கிவன் a chance to start all over again I would choose நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன் சொல்றாரு? அவருக்கு தெரியும் நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அவருக்கு எந்த ரூட்ல போன தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு அடுத்தது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது என்ன சாய்ஸ் வைப்பேன்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றாரு. உலகத்தின் 2வது கோடீஸ்வரன் யார் தெரியுமா? யாருங்க அவரு? வாரன் பஃபெட். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஷேர்ஸ் அதுலதான் பண்ணுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 51 கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருக்காரு, பார்ட்னரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட். 51 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் பண்ணதுலயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 3 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். புரியுதா? அடுத்தது கிளின்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட ஒட்டுமொத்த எண்ணங்களை உணர்வுகளை ஒன்னா இழக்கக்கூடிய பாலமா. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எனக்கு இன்னும் ரொம்ப பெருசா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் தனியாளா இருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு அவ்வளவு பெரிய சோசியல் சர்க்கிள். இன்னைக்கு யார் டீம்ல இருக்கீங்க என்ன இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுற பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பமா ஒரு தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம கூட்டத்துக்கு மண்டபம் கிடையாது. புரியுதா? அப்ப உலகத்துல சொல்ல எல்லா விஷயமும் இந்த இடத்துல நடந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரம் சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட். புரியுது இல்லையா? சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட். அதுல எப்படி சக்சஸ் ஆயிருக்கும், வெஸ்டீஜ் எப்படி இருக்கு, என்னோட லைஃப் எப்படி மாறி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பாத்திருக்கீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்த்தோம், அதுக்கு காரணம் பார்த்தோம், அதுக்கு என்ன ஆச்சுங்க? சொல்யூஷன் பக்காவா வந்திருக்கு. இப்போ அதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனையோ கம்பெனி இருக்கு. எத்தனையோ கம்பெனி இருக்கு இல்லையா? நான் நெட்வொர்க் பண்றேன், நீ நெட்வொர்க் பண்ற, 1000 கம்பெனி நீங்க இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதுல தேர்ந்தெடுக்கணும்னா முதல்ல நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்பெனி தேர்ந்தெடுக்கிறதே சரியான கலைங்க. ஏன்னா தேர்ந்தெடுக்காம நான் பல வருஷம் சுத்தி இருக்கோம். இப்போ வெஸ்டீஜ் தான் வந்து இப்போ எங்களோட லைஃப் கொடுத்துச்சு. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ரூல் இருக்கு. நம்ம செய்யற வியாபாரம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நிறுவனத்துல கடைசியாக இணையக்கூடிய ஒரு நபர் யாராவது இருப்பாங்க, இருந்தாங்கன்னா இது ஒரு ரூலு, இது ஒரு விதி இருக்கு. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இணையக்கூடிய நபர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு அந்த கம்பெனில இருந்தா அதுக்கு பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்படி இல்லைன்னா அது ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல போயிடும். அதுல நம்ம உள்ள போக கூடாது. அப்ப இந்த கம்பெனில இணைஞ்சா கடைசி யாருக்கு வருமானம் இருக்கா இல்லையா? மத்த கம்பெனில இருக்கோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. வெஸ்டீஜ்ல சேரக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் வருமானம் இருக்குது. ஒரு 1000 பிவிக்கு ப்ராடக்ட் வாங்கினா கூட 5% கமிஷன் கொடுத்த ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் தான். ஏன் 20 பிவிக்கே 5% கொடுத்த வெஸ்டீஜ் கம்பெனி வெஸ்டீஜ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அது பாத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த 4 ரூலை மேட்ச் பண்ணணும். இந்த 4 ரூல் யார் கொடுத்திருக்கா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன பாத்தீங்கன்னா பல துறைகளை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 4 ரூல் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 4 ரூல்ல எந்த நிறுவனம் எந்த நாட்டுல சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த நிறுவனம் அந்த நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும். இப்ப உங்களுக்கு என்னெல்லாம் கம்பெனி வருமோ நான் இந்த ரூல் சொல்ல சொல்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, nobody has, யாரிடத்திலும் இல்லாத பொருளை அந்த கம்பெனி மார்க்கெட் பண்ணணும். ஓகேவா? வெஸ்டீஜ் டப்பால போட்டிருக்க பாத்திருக்கீங்களா? டு பி சோல்ட் ஒன்லி த்ரூ வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய கம்பெனில எந்த கம்பெனில போனாலும் அந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னங்க? nobody has, யாரிடத்திலும் இல்லாத ஒரு பொருள் அங்க இருக்கணும்.
அடுத்து எப்படி இருக்கணும், அந்த பொருள் எல்லாருக்கும் தேவையானதா இருக்கணும். யாரிடத்துல இல்லாத ஒரு பொருளை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் நான் தேடிட்டு இருந்தேன்னா அந்த வியாபாரத்துல நானு நிச்சயமா ஜெயிக்க முடியாது. நான் யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். கரெக்டா சொல்லணும்னா நான் டிமாண்ட் கிரியேட் பண்ற ஆளா இருக்கும். என்கிட்ட இருக்க விஷயம் ஜிக் ஜிக்லரோட விஷயம். யூ கேன் கெட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். உன்னோட வாழ்க்கையில உனக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும் எப்போனா நீ மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்தை வச்சிருந்தா. புரியுதா? அப்ப அதான் சக்சஸ் ஃபார்முலா. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நோபடி ஹாஸ், யாரிடத்திலும் இல்லாத எல்லாருக்கும் தேவையான பொருள் யாரிடத்திலும் கிடைக்கூடாது. மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், பிரைஸ் டு செல், விற்கக்கூடிய விலையில இருக்கணும். நம்ம ப்ராடக்ட் யாருக்காவது சொன்னோம் அப்படின்னா ஜஸ்ட் வாங்குற விலையில இருக்கணும். புரியுதா? அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாலாவது ரூல், யார் இந்த வியாபாரத்தை ஈடுபடணும் எப்படி இருக்கணும், அதிக அளவில் இருக்கணும். இந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கணும். இன்னைக்கு நான் வெஸ்டீஜ் 5 வருஷம் செஞ்சிருக்கிறேன், நான் அக்கவுண்ட் டைரக்டரா இருக்கிறேன், வருமானம் 40,000 சம்பாதிக்கிறேன். யாராவது என் பேச்சு கேட்பீங்க? எல்லாரும் கேட்பீங்க? 4 வருஷம் 5 வருஷம் செஞ்சிருக்கிறேன், 5 வருஷத்துல லட்சாதிபதி ஆயிட்டேன், இன்னும் 2 வருஷம் பண்ணா கோடீஸ்வரன் ஆயிரும். அப்படி இருக்கணும் வியாபாரம். அது கரெக்டா இருக்கணும். அந்த ப்ராஃபிட் இது பெரிய விஷயம். இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணும். அது உங்க அப்ளைன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி உட்கார்ந்து கூட பேசி அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அது என்னன்னா இந்தியால கிட்டத்தட்ட 40% பே அவுட், அந்த ரூலுக்குள்ள 40% பே அவுட் கொடுக்கிற ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் தான். இந்த 4 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே கம்பெனி இன்னைக்கு உலகத்துல இந்தியால ஒரே கம்பெனி வெஸ்டீஜ் தான். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்ப அற்புதமான ஒரு வியாபாரம். நம்ம லைஃப் எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்த்தா லைஃப் எப்படி இருந்தது, அந்த லைஃப்ல இருந்து நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா வரணும், அதற்கு உண்டான வழி என்ன, இந்த வெஸ்டீஜ் வியாபாரம் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிளியரா இருக்கும் இல்லையா? கிளியரா? இதுக்கப்புறம் இந்த வியாபாரத்துல சக்சஸ் ஆகணும் இல்லையா? சக்சஸ் ஆகணும் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி இங்க இருக்க நிறைய லீடர்ஸ் கிடைச்ச மாதிரி சக்சஸ் ஆகணும் இல்லையா? அப்ப சக்சஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணுங்க? சக்சஸ் ஆகணும்னா என்ன செய்யணும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். என் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஓகே. இப்ப இந்த வியாபாரத்தை சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த நிறுவனத்தை உருவாக்குனது யாரு? மிஸ்டர் கௌதம் பாலி சார். அவர் இந்த நிறுவனத்துல இந்த துறையில இந்தியால 18 வருஷம் வியாபாரம் நடந்திருக்கு. இந்த 18 வருஷம் இந்தியாவில் நடந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 18 வருஷமும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் கௌதம் பாலி சார். அவர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எம்டி நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் எம்டி மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த லீடர். அதனாலதான் இந்த கம்பெனியை மிகப்பெரிய அளவுல வழி நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு 600 கோடி கம்பெனியா 10 வருஷத்துல நிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது செஞ்சிருக்கிறார். அந்த பர்சன் கிட்ட இப்ப போயிட்டு நான் வெஸ்டீஜ் வியாபாரத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு, ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். என்ன சொல்லுவாரு? ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். இந்த வியாபாரத்துல ராஜன் சார் எனக்கு மேல சாய்கனா சார் இருக்காரு, அதுக்கு மேல ராஜன் சார் இருக்காரு, அதுக்கு மேல சித்தார்த் சிங் இருக்காரு. இன்னைக்கு இந்தியாலே டாப்பஸ்ட் ஏர்னரா இருக்காரு. மந்த்லி இன்கம் 33 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வியாபாரத்தை ஆரம்பிச்சு தென்னிந்தியா முழுக்க பரவி இந்தியா ஃபுல்லா போயிட்டு இன்னைக்கு தன்னோட பிசினஸ் இன்டர்நேஷனலா கலக்கிறதுக்கு துபாயில இருந்துட்டு இருக்காரு என்னோட குருநாதர் திரு ஆர் எஸ் ராஜன். அவர்கிட்ட போயிட்டு இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் இருக்காங்க. நீங்க யாரெல்லாம் பாத்திருக்கீங்களோ 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்க லீடர்ஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். சிஸ்டம்னா என்ன? வாட் இஸ் சிஸ்டம்? வெஸ்டீஜ் சிஸ்டம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்களை பார்க்கலாம். வெஸ்டீஜ் சிஸ்டம் என்னன்னா அது 7 வழியில இருக்கு. 7 core steps to success. எல்லாமே 7 தான். இந்த உலகத்துல எல்லாமே 7 இல்லையா? வானவியலோட கலர் என்ன? ஸ்வரங்கள் எத்தனை? 7. கரெக்டா? எல்லாம் எங்க பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கும். உலக அதிசயம் என்ன? வெஸ்டீஜ்ல வருமானம் என்ன? அந்த 7 வருமானம் சம்பாதிக்கணும்னா இந்த 7 core steps ஃபாலோ பண்ணும். இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா இந்த வியாபாரம் என்ன சொன்ன? இட்ஸ் அண்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங் இல்லையா? ரெஃபரல் மார்க்கெட்டிங். நான் யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தருக்கு சொல்லி அவர் மூலமா இந்த பிசினஸ் பரவி பிரான்சைஸ் மாதிரி ஒரு பிரான்சைஸ் கம்பெனியா நம்ம உருவாக்க போறோம் இல்லையா? அப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வியாபாரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கன்சியூம். என்ன பண்ணணும்?
கன்சியூம் இந்த ப்ராடக்ட நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்ன சாப்பிட்டோமோ என்ன யூஸ் பண்ணமோ அந்த அனுபவத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், யூ கன்சியூம் த வெஸ்டீஜ் ப்ராடக்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த பிசினஸ். இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுங்க, நாம கஸ்டமரா இருக்கணும். நம்ம முதல்ல கஸ்டமரா தான் வந்தோம். வெஸ்டீஜ் வியாபாரத்தை எதுக்கு வந்தோம், இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்தோம் இல்லையா. வாங்கி யூஸ் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னங்க, செகண்ட் ஸ்டெப் என்னங்க, ஷேர் யுவர் வாய்ஸ். உங்களுடைய அனுபவம். இந்த வியாபாரத்தில் வெற்றி அடையணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்தில் நீங்க வெற்றி அடையணும்னா உங்களோட அனுபவத்தை நீங்க மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும். அந்த அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையானதா இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு பால பாடம் இருக்கு, தி பேசிக். இந்த வியாபாரத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க முதல்ல போய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும். உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சோ, நீங்க என்ன உணர்ந்தீங்களோ அதை சொல்லணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி வெஸ்டீஜ் ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டுத்துலயுமே நீங்க சொல்லலாம். இந்த வியாபாரத்துக்குள்ள நான் வந்தேன், நான் வந்துட்டு 2009 செப்டம்பர்ல வந்தேன். இந்த வியாபாரத்தை நான் தீவிரமா போறதுக்கு காரணம் வந்து இந்த இன்கம் பிளான் எல்லாம் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருந்தது. என்னங்க, ஹீமோகுளோபின் ப்ராப்ளம். ஒரு தடவை நான் பிளட் கொடுக்க போகும்போது வெஸ்டீஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜூன் மாசம் போயிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போல என் பிளட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் எனக்கு வந்து 11.95 இருந்துச்சு. மேலுக்கு எவ்வளவு இருக்கணும் தெரியுமா, இருக்காது 13 இருக்கணும் இல்லையா. ஃபீமேலுக்கு எவ்வளவு இருக்கணும், 12 இருக்கணும். எனக்கு எவ்வளவு இருந்தது, 11.95 இருந்துச்சு. அப்ப என் உடம்புல பிளட் எடுக்க முடியாது, என்னோட ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லி சரி கேட்டு நான் வந்துட்டேன். பட் வெஸ்டீஜ்ல சேர்ந்து அந்த ப்ராடக்ட்ஸ் மீட்டிங் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொன்னாங்க, இந்த வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ல ஸ்பைருலினால பீட்டா கேரோட்டின் இருக்கு, அது வந்து B12 இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். காதுல கேட்டுனே இருந்தேன்னா கேட்ட விஷயத்தை நான் என்ன பண்ணேன், ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அதிகமாவே யூஸ் பண்ணேன். அதிகமா யூஸ் பண்ணனா எப்படின்னா, ஸ்பைருலினா ஒரு நாளைக்கு 2 தான் சாப்பிடணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க இல்லையா, விளையாடுறோம், என்னைக்கு நம்ம பாடி பயங்கரமா ஃபயர் ஆகுதோ விளையாடுறோமோ அன்னைக்கு 5 6 சாப்பிடலாம். அந்த மாதிரி நான் நிறைய அந்த டைம்ல நிறைய கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். வீக்லி எனக்கு மேட்ச் இருக்கும், 30 ஓவர் 40 ஓவர், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிரவுண்ட்லயே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உடம்பு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நேரங்களில் நான் 6 ஸ்பைருலினா 5 ஸ்பைருலினா எடுத்திருக்கேன். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு எதேச்சியா திரும்பவும் பிளட், நான் இதுக்காக போல, நான் ஒரு பிளட் கொடுக்கறதுக்கு திருப்பியும் போனேன். போய் ட்ரை பண்ணுவோம், இருந்தா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா 3 months ஒன்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நான் பிளட் கொடுக்க போற வழக்கம் உண்டு. அப்போ போகும்போது என்னோட ஹீமோகுளோபின் லெவல் 14.5. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் என்ன இந்த பிசினஸ்ல என்ன முன்னேற வச்சது படிப்படியா. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னொருத்தருக்கு சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சொல்லணும் இல்லையா. பிசினஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லணும். பிசினஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன், என்னோட ஸ்டோரி சொல்லலாம். சொல்லலாமா, நான் வெஸ்டீஜ் டிவிஎஸ்ல இருந்தேன், நான் வந்து வெஸ்டீஜ் பண்ணேன், 5 வருஷத்துல நீங்க லட்சம் சம்பாதிச்சிட்டேன், இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஆனா என்ன சொல்லலாம், என்னோட அப்ளைன் இருக்காரு. எக்ஸாம்பிள் இப்ப நந்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், வெஸ்டீஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைமண்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலே வெஸ்டீஜ் இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ஒரு ஃபோர்டு ஃபியஸ்டா கார் வாங்கிட்டாரு, 3 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டாரு. உண்மையான ஸ்டோரி தானே, உண்மையான ஸ்டோரி தானே. இதை சொல்லணும். சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும், இதே மாதிரியான ரூட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன், நானும் இதே மாதிரி ஜெயிப்பேன். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியும். அந்த வாய்ஸ், அந்த ஷேரிங் வந்து அந்த லெவல்ல வெளியே வரும். செகண்ட் ஸ்டெப் என்னது, ஷேர். இந்த ஷேரிங் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா வரணும் அப்படின்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் ப்ராடக்ட்ல டெக்னிக்கலா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணது யாரு, வெஸ்டீஜ். வெஸ்டீஜ் தான் தயார் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா கம்பெனில ட்ரெயினர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு லெவல்ல அந்த ப்ராடக்ட் அழகா தெளிவா சொல்லக்கூடிய ட்ரெயினர். லக்கிலி தமிழ்நாட்டில் நம்ம அற்புதமான ட்ரெயினர் கிடைச்சிருக்காரு, மிஸ்டர் பிரவீன். அவரோட வண்டர்ஃபுல் ஜாப் அவருது. அவர் எல்லா பக்கமும் ப்ராடக்ட் ட்ரைனிங், விஏபி ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு. ஒரு ஆள் கேட்டானா பக்காவா சொல்ல முடியுமா, முடியாதா? அப்படி சொல்லும்போது உங்களை யாராவது அசைக்க முடியுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, லிஸ்ட் எழுதணும். இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட ரா மெட்டீரியல் இருக்கணும். என்னங்க, வியாபாரம் செய்யணும்னா ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா. இந்த வியாபாரத்துக்கு ரா மெட்டீரியல் யாரு, ரா மெட்டீரியல் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரம், வெஸ்டீஜ் வியாபாரம் மக்களோட இயங்கி செய்யக்கூடிய விஷயம் இல்லையா. அப்ப அந்த மக்களுக்கு நம்ம லிஸ்ட்ல நம்ம அந்த லிஸ்ட் இருக்கணும். மக்களோட லிஸ்ட் நம்ம இருக்கணும். என்ன லிஸ்ட்? நீங்க மொபைல் போன்ல எடுத்து பார்த்துட்டு 40 பேர் 50 பேர் எழுதக்கூடாது.
உங்களுக்கு எத்தனை பேர் சார் தெரியும்? எவ்வளவு பேர்? நம்பர் சொல்லுங்க. 40 பேர் தெரியும். சரி, ஓகே. உங்களுக்கு மேடம் 20 பேர் தெரியும் இல்லையா? இப்ப மேடம் என்ன சொல்றாங்க, அவருக்கு 20 பேர் தெரியுங்கிறாங்க, இவரு 40 பேர் தெரியுங்கிறாரு. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் கூடுவீங்க? 5 பேர் கூடுவீங்களா? அப்ப 20 பேர் தான், 40 பேர் தான் தெரியும். நீங்க புரியுதா? நம்மளோட ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஒரு ஆள் மிஸ் ஆக கூடாது. கல்யாணத்துக்கு உட்காந்து பத்திரிக்கை கொடுப்போம் தெரியுமா? ஃபேமிலியோட உட்காந்துருவோம். எப்ப உன் சைடுல எத்தனை பத்திரிக்கை வேணும், உன் சைடுல எத்தனை பத்திரிக்கை வேணும் தெரியாதவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தீங்க? ரோட்ல நின்று பிளேயர்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்களா? தெரிஞ்சவங்களுக்கு தானே பத்திரிக்கை கொடுத்தோம். அப்ப யாரெல்லாம் தெரியுமோ இந்த பிசினஸ்ல anyone and everyone can be your prospect to this business. இந்த வியாபாரத்துல உலகமே உங்க கையில, யாருக்கு வேணாலும் இந்த பிசினஸ் போலாம். அப்ப யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், உங்க லிஸ்ட்ல இருக்கணும். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி இன்வைட் பண்ணீங்களோ, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி இன்வைட் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவங்கள கேட்டகரைஸ் பண்ணணும். என்ன பண்ணோம்? கேட்டகரைஸ் பண்ணோம். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய போட்டு விட்டுருவோம். என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஏ கேட்டகரி என்னங்க? ஏ ஆர் த பீப்புள் வெரி க்ளோஸ் டு யூ ஹூ ஆர் வார்ம் cheerful and those who believe in your works. உங்களுக்கு நிறைய பேர் தெரியலாங்க, எல்லாருக்குமே 500 பேர் 1000 பேர் நிச்சயமா தெரியும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் லட்சுமி குமாரன் ஒரு வார்த்தை சொன்னா அது சரியா இருக்கும், அவன் சரியா தான் சொல்லுவான்னு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் என் பேச்சு கேட்பான். அது வெஸ்டீஜ் சொல்றனோ பிரஸ்டீஜ் சொல்றனோ எது சொல்றனோ அப்படி கிடையாது. ஆனா எனக்கு மரியாதை கொடுப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஆள் மரியாதை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு. அவன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவனுக்கு தான் இந்த பிசினஸ் முதல்ல சொல்லணும். அவர் எதுவுமே பேச மாட்டாரு. ராஜன் சார் வந்து இந்த பிசினஸ் சொன்னாரு, நீங்க எத்தனை மணி நேரம் எவ்வளவு நேரம் பிசினஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் 10 நிமிஷத்துக்கு மேல அவர்கிட்ட பேசல, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு என்ன சொன்னாரு அதெல்லாம் முக்கியம் இல்ல, சொன்னது யாரு? என்னுடைய குரு, என் வாழ்க்கையை வடிவமைத்த ஒரு நபர். அந்த மாதிரி எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில் இருக்காங்க. உங்களுக்கும் நிறைய பேர் உங்களை நம்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஏற்ற கேட்டகரி அவங்களுக்கு சொல்லணும். செகண்ட் கேட்டகரி யாருன்னா பாசிட்டிவான ஆளுங்க. என்ன பண்ணுவாங்க? பாசிட்டிவான ஆளுங்க. பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொன்னா ஏதோ உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உங்க நாலேஜ் ஏதோ விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க நிச்சயமா வந்துருவாங்க. ஆனா மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அவர் ஏதோ பில்கேட்ஸுக்கோ அம்பானிக்கோ ஐடியா கொடுத்த லெவல் இருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை கரெக்டா சொல்லணும்னா அவர் யாருன்னா, அவர் வந்து அறகுறை. இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர், எதுவுமே தெரியாதவங்க அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க. இந்த நடுவுல இருக்காங்க தெரியுமா? நடுவுல அவங்க யாரு? அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்தை பார்த்துட்டு யானையை பார்த்த கூடம் கதைன்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானை கூடம் பார்க்க முடியும்? பார்க்க முடியுமா? டச் பண்ணி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். ஒரு குருடன் என்ன பண்ணாரு, தும்பிக்கையை தொட்டாரு, அது உலக்கை அப்படின்னாரு. அங்க ஒரு உலக்கை இருக்குன்னாரு. ஒரு குருடன் காலை தொட்டாரு, அங்க தூண் இருக்குன்னு சொன்னாரு. ஒருத்தர் காது தொட்டாரு, முறை இருக்குதுன்னு சொன்னாரு. ஒருத்தர் வாழை தொட்டாரு, கயிறு இருக்குதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன எல்லாமே மேட்ச் ஆகுது கிட்டத்தட்ட. ஆனா அங்க என்ன இருக்கு அது யாருக்கு தெரியும்? இவங்க எல்லாமே அந்த மாதிரி ஆளுங்க தான். யானையை பார்த்த கூடணும், அவங்க கிட்ட போக கூடாது. அவனுக்கு என்ன பண்ணா ரிசல்ட் காமிக்கணும். அவனுக்கு ரிசல்ட் காமிக்கணும். சில பேர் காமிச்சாலும் வர போறது இல்ல, பட் காமிக்கணும். காமிச்சீங்கன்னா அவங்களும் ஓடி வந்துருவாங்க. வெஸ்டீஜ்ல இந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏரியால சைக்கிள்ல போனதை பார்த்தா, பைக்ல போனதை பார்த்தா, கார்ல போனதை பார்த்தா, இங்க நிறைய பேர் கூட வந்துட்டான். புரியுதா? அப்ப இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி சொல்லணும். சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கன்சியூம். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஷேர். தேர்ட் ஸ்டெப் என்னங்க? லிஸ்ட். ஃபோர்த் ஸ்டெப் என்னங்க? இன்விடேஷன். இன்விடேஷன் கொடுக்கணும் இல்லையா? இங்கதான் பயங்கர பயங்கர சொதப்பல் இருக்கு. போன் எடுத்துடும், மச்சி நான் ஒரு சூப்பர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணுவானா, ஐயோ எந்தோ பண்ண போறான், நம்மள மாட்டி விட போறான், உடனே விசாரிடுவார். அப்புறம் ஒரு பார்ட் டைம் பிசினஸ், ஒரு என்னது இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னமோ சொல்லி கொட்டி அவங்க என்ன சொல்ற, ராஜன் சார் சொல்ற மாதிரி கேலரி கிண்டி மூடுறது, அந்த மாதிரி மூடி வச்சிடறாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போன்ல அப்பாயின்மெண்ட் எப்படி பிக்ஸ் பண்ணாலும் ஜஸ்ட் போன் பண்ணி உங்ககிட்ட நான் 10 நிமிஷம் பேசணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ண ஒத்துப்பான ஒத்துக்க மாட்டானா? நம்ம அது பண்றதே இல்ல. இந்த போன்லயே ஏதாவது சொல்லி அவன் என்ன பண்றான், நம்ம வர்றோம்னா என்ன பண்றான், நீ வான்னு சொல்லிடுறான். ஆனா வீட்டுக்கிட்ட போகும்போது போன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறான். உள்ள இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்கேன்னு சொல்றான். ஷூ இருக்குதே, இல்ல இல்ல அவர் வேற செருப்பு போட்டு போயிட்டு. இந்த மாதிரியா தான் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா
ஜஸ்ட் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், என்னைக்கு மீட் பண்றோம், எங்க மீட் பண்றோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் போன் கால் ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கோம். இவரு போன்ல பேசினாருன்னா எதிராளிக்கு ஏதாவது புரியுமா? நம்ம போன்ல பேசினாலும் அப்படிதான் இருக்குது. குழந்தைகிட்ட பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு இல்லையா? குழந்தைல போன்ல பேசி இந்த மாதிரி பேசினா எதிராளிக்கு என்ன புரியும்? ஜஸ்ட் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட். அதுல இந்த இன்விடேஷன்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. பட் வெஸ்டீஜ்ல அதுவும் RS ராஜன் சார் டீம்ல இருக்கும் ஒருத்தனுக்கு கூட இந்த இன்விடேஷன்ல ப்ராப்ளமே கிடையாது. ஏன் ப்ராப்ளம் கிடையாதுன்னா கரெக்டுங்க. ஏன்னா இந்த 7 நிமிஷம் டிவிடிங்க சரியா யூஸ் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது. ஒண்ணும் இல்லைங்க, மொக்க படமா இருக்கும். தியேட்டர்ல போனா நீங்க ½ மணி நேரம் உட்கார முடியாது. 2 நிமிஷம் என்ன பண்ணுவானா ட்ரெய்லர் காமிச்சு டெம்ப் பண்ணிடுவான் மொக்க படத்துக்கு. ஆனா இது லைஃப் சக்சஸ்ஃபுல்லா மாத்திர படத்துக்கு 6.5 நிமிஷத்துல ஒரு அற்புதமான ட்ரெய்லர். 10 நிமிஷம் அவன்கிட்ட காமிச்சு அந்த 6 நிமிஷம் மொபைல் போன்ல இருக்கணும். டிவிடியில வச்சு கூடாது, மொபைல் போன்ல வச்சுட்டு மாப்பிள்ள இது பாடுறான்னு சொல்லுவான். ஏங்க இது பாருங்க, ஜஸ்ட் நான் பார்த்தேன், இது நல்லா இருக்கு பாருங்க. பார்த்தால அது எல்லாம் பார்ப்பான். படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதா அது வரும். நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல அது சூப்பரா இருக்கும். அந்த வேர்டிங்ஸ் அது கேட்கும் போது அவனுக்கு இடியா இறங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பார்ப்பான். இதெல்லாம் உண்மைதானாடா, இதெல்லாம் பேய் கதை மாதிரி சொல்றானுங்க, 5 லட்சம் 10 லட்சம் உண்மைதானாடா? இதுல என் ஃப்ரெண்டுடா இவரு லட்சுமிகுமார், என் ஃப்ரெண்டு நந்தா, என் ஃப்ரெண்டு இவர், என் ஃப்ரெண்டு சாய்கான், என் ஃப்ரெண்டு சொல்லலாம். நான் இவங்களை நேர்லயே பாத்துருக்கிறேன். நீ என்ன இதில் தானே பாக்குற? அப்படியாடா, இதெல்லாம் உண்மைதானா? இது எப்படி அப்படின்னு கேட்பான். அப்ப கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்களா? அவனை கேட்க வச்சுட்டீங்களா? நீங்க போய் கேட்கறதுக்கு பதிலா என்ன பண்ணீங்க, அந்த வீடியோ காமிச்சீங்கன்னா அவர் கேட்பார். அவர் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அப்பயும் எக்ஸைட் ஆகக்கூடாது. உங்களுக்கு இந்த பிசினஸ் சொல்ல தெரியும், நீங்க என்ன பண்ணலாம்னா 1-to-1 கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த பிசினஸ் பக்காவா சொல்ல தெரியும்னா 1-to-1 கொடுக்கலாம். இல்ல உங்க அப்ளைனை வச்சுட்டு என்ன பண்ணலாம், அவருக்கு இந்த பிசினஸ் சொல்லலாம். நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சரி, அதுவும் முடியல, அப்ளைனும் கிடைக்கல, ஸ்ட்ரெயிட்டா இங்க போயிருங்க. இதனாலதாங்க இன்னைக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் தான் இந்தியால 30 லட்சம் பேர் வெஸ்டீஜ்ல இருக்காங்க. 10 வருஷம் வெஸ்டீஜ் நடந்திருக்கு. வெறும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவோட பிசினஸ்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த RS ராஜன் சாரோட இந்த சிஸ்டம் டூல்ஸ், அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த 17 நிமிஷத்துல ஒரு டிவிடி இருக்கு, அதை போட்டு பிசினஸ் சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 35 நிமிஷத்துல ஒரு டிவிடி இருக்கு, அதை போட்டு பிசினஸ் சொல்லிடலாம். இப்ப அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியாச்சா? மீட்டிங் ஆயிடுச்சா? மீட்டிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள், யாருக்கிட்டயுமே அவங்களோட பிரச்சனைகளோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண இல்லையா, என்ன கேட்டேன், நீங்க என்ன வீட்டுல இருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஹோட்டலுக்கு எப்படி கேட்டேன்னா, அப்ப அது கேட்கும்போது என்னாச்சு, எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனையில் தான் இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை அவரோட கோல் எல்லாமே பேசுங்க. பேசுனீங்கன்னா அவருக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பேச்சு கொடுங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன நீங்க கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும். அது கொடுத்ததுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க, இதான் ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பிசினஸ்ல ஏன் சேர்ந்தீங்க, நான் எதுக்கு சேர்ந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து எமோஷனல் ட்ரீம், ஒருத்தங்கிட்ட வேலை செய்யக்கூடாது. அடுத்தது எனக்கு என்ன வேணும், லைஃப் லாங் செக்யூரிட்டி. எனக்கு வருமானம் இருக்கு, ஆனா வருமான பாதுகாப்பு இல்லை. அதுக்காக தான் நான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கேன். அந்த விஷயத்த நீங்க சொல்லணும். அடுத்தது இந்த வெஸ்டீஜ் அவங்களோட கனவை எந்த வழியில அச்சீவ் பண்ண வைக்கும் அப்படிங்கறத சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல், கம்பெனியை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க நான் இப்ப என்ன பேசுறேனோ இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயம், நான் அனுபவிச்ச விஷயம். கரெக்டா? அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயத்த பேசணும். அப்படி பேசியாச்சுன்னா என்னாச்சு, நம்பர் 5 என்னாச்சுங்க, மீட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்னங்க, 6 டீம் ஒர்க். 6 என்னங்க, டீம் ஒர்க். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ்ஸ் மோர். அதான் டீம். இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு ஆள் உங்க கூட வந்தாலும் நீங்க என்ன ஆயிடுறீங்க, 1+1 என்ன ஆயிட்டீங்க, டீம். இந்த டீம் ஒர்க்ல நீங்க பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கேயும் ரொம்ப கிளீனா இருக்கு. நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஒரு டிவிடி இருக்கு. 26 நிமிஷத்துல இந்த வியாபாரத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும். அற்புதமா RS ராஜன் சார் ஒரு அற்புதமான ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் டிவிடி வச்சிருக்காரு. அடுத்தது அதுல 120 டேஸ் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புதுசா வந்தவங்க பிரச்சனை இல்ல, பழைய ஆளுங்களுக்கு எத்தனை பேருக்கு 120 டேஸ் பிளான் தெரியும்? இங்க பழைய ஆளுங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டே இருக்கேன். இதுல நிறைய பேர் அந்த 120 டேஸ் பிளான் என்னங்கிறத, அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கிறத பாக்குறதே இல்லை. அது என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ளூ பிரிண்ட். என்னங்க,
ப்ளூ பிரிண்ட். ஒரு பில்டிங் கட்டணும் என்ன வேணும்? ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாம பில்டிங் கட்ட முடியுமா? ஃபைனலா ஒரு லே அவுட் போட்டாங்க, அது ஒரு ப்ளூ பிரிண்ட்ல கொண்டு வந்தாச்சு. அதை வச்சுதான் அந்த பில்டிங் கட்ட போறோம். அதுல என்ன காமிக்குது? 4 மாசத்துல 1,80,000 வருமானம் வர மாதிரி காமிக்குது. அது உடனே நடக்க வேண்டாம், நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஆனா என்ன ஆகுதுன்னா 1,80,000 சம்பாரிச்ச ஆளுங்க இங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? டியூரேஷன் மாறி இருக்கு. 4 மாசத்துல பண்ணல, 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பிளான் ஒர்க் ஆகுது இல்லையா? அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் மாறாது, அந்த டியூரேஷன் வேணா மாறும். டியூரேஷன் வேணும். 4 மாசத்துல பண்ணலாம், 8 மாசத்துல பண்ணலாம், 10 மாசத்துல பண்ணலாம். ஏன் 1,80,000 வேணாம், 30,000 பண்ணுவோம். 1 வருஷத்துல 30,000 பண்ணுவோம். அதான் சம்பளம் இன்னைக்கு. அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகுது. அந்த ஷீட் 4 ஷீட்டும் உங்ககிட்ட எப்பயும் பிரிண்ட் பண்ணி உங்க கையில வச்சிருக்கணும். அதுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதுல கிளீனா இருக்கு, எத்தனை 4-5 பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாமே அதுல இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் பேக் டிவிடின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த வியாபாரம் எவ்வளவு பெருசு, நான் இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறேனோ அங்க இருந்தா கத்துக்கிட்டேன். அதான் பெரிய சீக்ரெட். அந்த டிவிடியும் பண்ணி வச்சிருக்காரு ராஜன் சார். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் வாங்கி தமிழ்ல டப் பண்ணிருக்காரு. லட்சக்கணக்கில் பணம் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிருக்காரு. எந்த லீடரும் இன்னைக்கு அந்த லெவல்ல பண்ண முடியாது. ஆர்.எஸ். ராஜன் சார் பண்ணிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுதல் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் டீம் ஒர்க்ல டீமுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னங்க? இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% ஒன்னு இருக்குது. இது இப்ப எல்லாத்தையும் விளக்கம் சொல்ல முடியாது, உங்க அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 20% ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு, என்னென்ன டூல்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில என்னெல்லாம் ஆஃபர் வரும், நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி டவுன்லைனுக்கு அந்த ஆஃபர் போய் சேர்ந்துருக்கணும். இந்த விஷயத்த டீம் ஒர்க்ல பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான விஷயம், இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? பயிற்சி எடுத்துக்கணும். இந்த வியாபாரத்துல சக்சஸ் ஆகணும், போய் பேசணும். இந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன பிரச்சனை தெரியுமா? என்கிட்ட கூட ஒரு ஆள் ஒரு போன வாரத்தில் கேட்டார், பிரசன்டேஷன் எப்படி சார் எடுக்கிறதுன்னு கேட்டார். என்ன கேட்டாரு? பிரசன்டேஷன் எப்படி சார் எடுக்கிறதுன்னு கேட்டார். நான் சொன்ன பிரசன்டேஷன் ஒண்ணும் இல்ல, நீ ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்றதுக்கு உனக்கு இருக்க விஷயத்த சொல்ற, அவ்வளவுதானே. நீ சொன்ன விஷயத்துல அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னா யூ ஆர் குட் பிரசன்டர், அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்னா நீ எதை சொல்றியோ அதுல நீ தரவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உனக்கு விஷயம் உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ நல்லா பிரசன்ட் பண்ணலாம். நமக்கு அரைகுறையா போனா என்ன பண்ணுவோம்? அரைகுறை பிரசன்டேஷன் தான் பண்ணுவோம். இன்னைக்கு பிசினஸ்ல ஏன் தொங்கிட்டு இருக்கோம், என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம், ஏன் நம்ம கை இப்படி இல்லைங்க. இந்த பிசினஸ்ல நம்ம கை இப்படி இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த வியாபாரத்துல நம்ம நிறைய பேருக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறோம், சக்சஸ் பண்றதுக்கு உண்டான பிசினஸ் கொடுக்கிறோம், வெல்த் கொடுக்கிறோம். வெல்த் கொடுத்துட்டு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கை இப்படி வச்சிட்டு இருக்கோம். இங்க கொடுக்கிற கை உங்களுக்கு, உங்க கீழே இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த வியாபாரத்தை முழுசா கத்துக்கணும். முழுசா இந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த ட்ரைனிங், இந்த 4 வார ட்ரைனிங், இன்னைக்கு அவர் ஊர் கண்ட்ரிலே இல்ல, பட் ஆனா அந்த ட்ரைனிங் நடக்குதா இல்லையா? ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி விட்டு போயிட்டு ஒரு சின்ன லெவல்ல லட்சுமி குமாரன் பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. அவரோட சக்சஸ் இதான். புரியுதா? அதான் சிஸ்டம். ஓகே, அந்த ட்ரைனிங் அது லைவ்ல, வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் லைவ்ல இந்த ட்ரைனிங்க பார்த்துட்டு இருக்கலாம். அடுத்து 7th ஸ்டெப் என்னங்க? அந்த டீம் ஒர்க்ல இன்னொரு விஷயம் இருக்கு, விஐபி. விஐபி என்னது? வெஸ்டீஜ் இனிஷியேஷன். இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கீங்க இல்லையா, ஃபுல் டே ப்ரோக்ராம்ங்க. இந்த வெஸ்டீஜோட ட்ரைனிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த விஐபி A to Z இந்த வியாபாரம் எவ்வளவு சக்சஸ்ஃபுல், எவ்வளவு பெருசா போகுங்கிறத பக்காவா சொல்லிடும். மிஸ்டர் பிரவீன் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ ரெண்டு ட்ரைனிங் சென்னையில பண்றாரு. எப்போ அந்த ட்ரைனிங் பண்ணாலும் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு அது வளர்ந்து போயிட்டு இருக்கு. அது என்ன காமிக்குதுன்னா வெஸ்டீஜ் பெரிய அளவுல இப்ப வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத காமிக்குது. அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த விஐபி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல லீடர்ஷிப் டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா வெஸ்டீஜ் லீடர்ஷிப் கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இந்த பிசினஸ்ல இன்னும் அடுத்த லெவல் எப்படி போறது, எப்படி கீழே நிறைய லீடர்ஸ் உருவாக்குறது, இந்த கம்பெனியோட நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்பெனி டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. ஒரு லெவல் வர எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயம் விஎல்சி தான். அடுத்து 7th ஸ்டெப் என்னங்க? ஃபாலோ. என்னங்க? ஃபாலோ 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 அப். மேல ஃபாலோ அப். இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிக்கணும்னா ஃபாலோ அப். என்னன்னா உங்க பிசினஸ்ல உங்களை யார் வேணாலும் இங்க ஸ்பான்சர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யார் வேணாலும் உங்க அப்ளைனா இருக்கலாம். இந்த வியாபாரத்தில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு மென்டரை கண்டுபிடிங்க. மென்டர் என்ன தெரியுமா? ஒரு குரு. இந்த வியாபாரத்தில் ஒரு குருவை கண்டுபிடிக்கணும். அந்த குரு என்ன அப்படின்னா அப்ளைன் யாரா வேணா இருக்கலாம், அந்த குரு யாரா வேணா கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த ஆளை பார்த்தாலே நம்மளுக்குள்ள
ஒரு ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு மாற்றம் வரணும், இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி நமக்குள்ள வரணும். அவரோட நடை, உடை, பாவனை, அவரோட ஆக்டிவிட்டிஸ், அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே சூப்பரா இருக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி இன்னொருத்தருக்குள்ள அப்படியே ஜஸ்ட் ஒரு பார்வையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆள் தான் யாருங்க? குரு. அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவரை இந்த பிசினஸ்ல ஃபாலோ பண்ணணும். அவர் மாதிரியே மாறணும், அவரை பிரதி எடுக்கணும். இன்னைக்கு நான் பேசுறேன்னா ராஜன் சாரை பார்த்து இன்னைக்கு நான் இப்படி பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வெரி சிம்பிள். அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த 7th ஸ்டெப். அப்ப என்னங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னங்க? கன்சியூம். 2 என்ன? ஷேர். 3 என்ன? மீட்டிங், இன்விடேஷன். கன்சியூம், ஷேர், லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். கன்சியூம், ஷேர், கன்சியூம், ஷேர், லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். ஒரு 3 மணி தூக்கத்துல உங்களை எழுப்பி பெஸ்ட் சிஸ்டம் சொல்லு. கன்சியூம், ஷேர், லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப் சொல்லிட்டு தூங்கிடணும். புரியுதா? உங்க ரத்தத்தில் இருக்கணும். அது ரத்த ஏ பாசிட்டிவோ பி பாசிட்டிவோ இல்ல. அது என்ன ஓடணும்? பெஸ்ட் சிஸ்டத்தோட ஓடணும். பெஸ்ட் சிஸ்டத்தோட இந்த 7 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆவறத ஆண்டவரே நடிச்சாலும் தடுக்க முடியும். அவரும் உங்க கூட வந்துருவார். அதுதான் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த வியாபாரத்தில் சக்சஸ் ஆகணும்னு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஃபாலோ தி சிஸ்டம். ஓகேவா? இவ்வளவு நேரம் இந்த வியாபார மீட்டிங், இந்த ட்ரைனிங் செஷன் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த இடத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சக்சஸ் சும்மா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வரல. யாரெல்லாம் விஷயத்தை பார்த்தாங்களோ அந்த விஷயத்தை உணர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? உணரணும். உணர்ந்துட்டு அந்த விஷயத்தை யாரெல்லாம் லைஃப்ல அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு சக்சஸ் வந்து. ஓகேவா? இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கமிட் ஆகணும். லைஃப்ல கமிட் பண்ற ரொம்ப முக்கியம். கமிட் ஆகணும். இந்த ஒரு வருஷத்துல எப்படி இருப்பேன், 2 வருஷத்துல எப்படி இருப்பேன், 3 வருஷத்துல எப்படி இருப்பேன்றத கமிட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த மீட்டிங் நான் முடிக்க போறேன், எங்களுக்கு உங்களோட சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட் எனக்கு வேணும். இந்த கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா என்னங்க போட்டிருக்கு? இந்த கமிங் 3 years I am going to touch, நான் சொல்றேன், I am going to touch as many people as possible physically with the Vestige product and financially with the Vestige opportunity. ஓகேவா? இந்த வியாபாரத்தை நான் 3 வருஷம் செய்ய போறேன். என்னங்க? பார்ட் டைமோ ஃபுல் டைம் அது உங்க விருப்பம். பட் பார்ட் டைம் போதும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கு, நாங்களாம் அப்படிதான் வந்தோம். ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்மளோட லெவல்ஸ் மாற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி 3 வருஷம் இந்த வியாபாரத்தை செய்வேன். அப்படி செய்யும்போது இந்த கமிட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன ஆனாலும், அதான் ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் என்ன ஆனாலும் நான் இந்த வியாபாரத்தை படிப்படியா கத்துக்கிட்டு இதுல சக்சஸ் ஆகுற வரைக்கும் இதை நான் செய்வேன். ரொம்ப வருஷம் வேணாங்க, 40 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நான் கேட்கல. 40 வருஷம் வாழ்க்கை நான் சொன்னேன் இல்லையா, 0ல ஆரம்பிச்சு 0ல முடியுது. பட் இங்க என்ன ஆகுதுங்க? 3 வருஷத்துல இந்த வியாபாரத்தை யாரெல்லாம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் இருந்தாங்களோ நீங்க சுத்தி பாருங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த 3 வருஷம் கமிட்மெண்ட் நான் கேட்கிறேன். இந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா 3 feet ரூல் சொல்லுவாங்க. என்னோட 3 அடிக்குள்ள யார் வருவாங்களோ, என்னோட 3 அடிக்குள்ள யார் வர முடியும்? எனக்கு நெருங்கமானவங்க தானே வர முடியும். அந்த 3 அடிக்குள்ள யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வியாபாரத்தை 3 வருஷம் வெஸ்டீஜ் ப்ராடக்டோ வெஸ்டீஜ் பிசினஸோ நான் சளைக்காம சொல்லுவேன். ரிசல்ட் என்ன ஆனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அப்படி சொல்லி முடிச்சிட்டு 3 வருஷம் கழிச்சு நீங்க லட்சாதிபதி ஆகல அப்படின்னா என் சட்டையை பிடிச்சி என்கிட்ட கேள்வி கேட்கணும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கலாமா? கமிட்மெண்ட் உட்காந்துட்டு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், கூட சொல்லுங்க. கமிட்மெண்ட் எடுக்க போறோம். ஓகேவா? உறுதிமொழி. In the coming 3 years I am going to touch as many people as possible physically with the Vestige products, financially with the Vestige opportunity. செகண்ட் டைம் நான் சொல்றேன், நீங்க கூட சொல்றீங்க. In the coming 3 years I am going to touch as many people as possible physically with the Vestige products, financially with the Vestige opportunity. Third and final time
இது எப்படி இருக்கணும்ங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்க லைஃப். ஓகேவா? In the coming 3 years, I am going to touch as many people as possible, physically with the Vestige products, financially with the Vestige opportunity. Thank you my dear friends. உங்க லைஃப் பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும். நீங்க எல்லாரும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும். Thank you very much. வாழ்க வளமுடன்.